பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா. வணக்கம் நேயர்களே, மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றன. 4 முனை தலைவர்களுமே வெற்றியை எட்டி பிடிப்பதற்காக 8 திக்கிலும் தங்களுடைய பரப்புரையை தீவிரப்படுத்தி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த இறுதி களத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இறுதி வெற்றி யாருக்கு என்ற அடிப்படையில் இன்றைய மக்களரங்கம் நிகழ்ச்சியை நாம் கட்டமைத்திருக்கிறோம். அந்த வகையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தனது பரப்புரையின் ஒட்டுமொத்த சாராம்சமாக தமிழ்நாடு வெர்சஸ் NDA என்ற வகையில் கட்டமைத்திருக்கிறார். அதற்குள்ளாக தமிழ்நாடு என்பது டெல்லிக்கு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தமிழ்நாடு இயக்கப்படக்கூடாது, தமிழ்நாட்டின் தனித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறி அதிமுக பொதுச் செயலாளரை மையப்படுத்தி தன்னுடைய பரப்புரையை விமர்சிக்கும் பாணியில் முன்வைத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதலாக அவர் தரப்பில் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் முன்வைத்து பரப்புரையில் ஈடுபட்டு வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். இது ஒருபுறம் இருக்க, அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒருமுறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கூறி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்று மடைமாற்றத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். உண்மையில் இங்கு நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான அவலங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மக்கள் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு ஆயத்தமாகிவிட்டனர் என்ற வகையில் தன்னுடைய பரப்புரையை கட்டமைத்து இறுதி வெற்றியை நோக்கி அவர் தன்னுடைய வியூகத்தை அமைத்திருக்கிறார். 2 திராவிட கட்சிகளுமே இலவசங்களை கொடுத்து மக்களை கையேந்தும் நிலைக்கு தள்ளிவிட்டனர். புதிதாக வரக்கூடிய விஜய் உட்பட அனைவருமே ஒரே பாணியில் இருக்கக்கூடிய அரசியலை கைக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கான முனைப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் மாற்றத்தை முன்னோக்கி நாம் தமிழர் கட்சி களம் கண்டு வருகிறது. உண்மையான மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தான். எனவே நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவை மக்கள் அளிக்க வேண்டும் என்ற வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தன்னுடைய பரப்புரை பாணியை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு நடைபெறுவது 4 முனை போட்டியோ 40 முனை போட்டியோ அல்ல, 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்று TVK, மற்றொன்று DMK என்ற வகையில் திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார் விஜய். பல்வேறு விதமான வாக்குறுதிகள், உத்தரவாதங்களை முன்வைத்து அந்த உத்தரவாதங்கள் வெற்றியை உறுதி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் களம் கண்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த 4 முனை தலைவர்களுமே இறுதி கட்டத்தில் தங்களுடைய பரப்புரை வியூகங்களை தீவிரப்படுத்தி கொண்டிருக்க, மக்கள் யாருக்கு வெற்றி மகுடம் சூட காத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியின் அடிப்படையே இன்றைய மக்களரங்கம் நிகழ்ச்சியின் விருந்தினர்களின் மூலமாக அந்த பதில்களை நாம் பெற இருக்கிறோம். அந்த வகையில் நாடறிந்த 6 ஆளுமைகளை அழைத்திருக்கிறோம். இறுதி வெற்றி யாருக்கு என்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க திமுக செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் இணைகிறார். அதிமுக செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் நம்மோடு இணைகிறார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து திரு ஷாகுல் அமீது இணைகிறார். ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமாரும் நம்மோடு இணைகிறார். நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் திரு ஷாகுல் அமீது அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். மணிமகுடம் யாருக்கு என்ற கேள்வியை நாம் வைத்தால் சின்ன புள்ளைக்கு கூட சொல்ல, அம்மா டிவிக்கு ஓட்டு போடு, அம்மா டிவிக்கேன்னு சொல்லுமா, அம்மா டிவிக்கேன்னு சொல்லுமான்னு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இது நாடறிந்த உண்மை. அப்ப மகுடம் யாருக்கு என்று முடிவாகிவிட்டது. ஏன் மகுடம் அதை நோக்கி போகிறது? உங்கள்கிட்ட தான் மணிமகுடம் இத்தனை நாள் இருந்துச்சே. அந்த மணிமகுடத்தை வைத்து நீங்கள் செய்தது என்ன? 82, 86, 78, 76, 72, 74, 73 இதெல்லாம் சட்ட சைஸ் இல்ல, திமுக அமைச்சர்களோட வயசு.
பாதி நேரம் ஆஸ்பத்திரியிலே கழிக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் ஆட்சி பொறுப்புல வச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன? இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 3 முத்தாய்ப்பான வேலைகளை செய்கிறது. ஒன்று வாரிசு அரசியல், இன்னொன்று போலி சமூக நீதி, மூன்றாவதாக போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இதை செய்பவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது இந்த அரசு அதை கண்டும் காணாமல் இருக்கிறது. முதலாவதான விஷயத்துக்கு வருகின்றேன். திமுகவிற்கு முகவரி தந்தவர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் என்பது புதுக்கோட்டை வரை நீளும், நாகப்பட்டினம் வரை நீளும், திருவாரூரை உள்ளடக்கியது. இப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே 59 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன் வீட்டினுடைய முகவரியை தந்தவர் ஒரு இஸ்லாமியர். சரி, அது மட்டும் இல்ல, தலைச்சுமையாக கருணை ஜமால் என்பவர் கருணாநிதி பிரஸ் என்று ஒன்று வைத்துக் கொண்டு முரசொலியை தடை செய்த போது தலைச்சுமையாக வீடு வீடாக கொண்டு சேர்த்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிதி நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் மரியாதைக்குரிய இசை முரசு நாகூர் ஹனீஃபா அவர்கள் பணம் கொடுத்து உதவியவர்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களை ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி ஒத்த சீட்டு ஆட ஆக்கி புட்டீங்களையா, இதுதான் உங்களுடைய சாதனையா நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு பட்டியலின சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நடு வீதியிலே பட்ட பகலிலே வெட்டி கொல்லப்படுகிறார். இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இன்று வரை இந்த குற்றவாளிகள் மீது? இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அதை தாண்டி முக்கிய இலாக்காக்களாக இருக்கக்கூடிய நிதித்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, கலால்துறை, இப்படி மின்சாரத்துறை உட்பட முக்கிய இலாக்காக்கள் எத்தனை முறை பட்டியலின சகோதரர்களுக்கு, ஏழை எளிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அல்லது உங்கள் கட்சியிலே ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு நீங்கள் பொறுப்பாக தந்தீர்கள் என்பதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் எப்படி சமூக நீதி காவலாக முடியும்? இல்ல, உங்க ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக. இந்த ஆட்சி தான் அகற்றப்படணும். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க. வாரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி மோடி வர்றா ரயில் வண்டியிலே, ரயில் வண்டியிலே மெயில் வண்டியிலே, வாரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே பூச்சாண்டி காட்டுறீங்களே, மோடி பூச்சாண்டி காட்டுறீங்களே ஐயா. மக்களை ஏமாற்றுறீங்களா? உங்கள் ஆட்சியுடைய நீங்க தான் வாரிசு அரசியல் பண்றது முடிவு பண்ணிட்டீங்கல்ல. கிளை செயலாளர் மகன் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் மகன் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளருடைய மகன் மாவட்ட செயலாளர், மற்றபடி ஒரு அமைச்சருடைய மகன் அமைச்சர், எம்எல்ஏ மகன் எம்எல்ஏ. இந்த சாகுலம் இதுக்கு அங்க என்னையா வேலை? இந்த சாகுலம் இதுக்கு என்ன வேலை? இளைஞனுக்கு என்ன வேலை? அதான் வந்து உட்கார்ந்துருக்கான். எங்களுக்கு என்னைக்கா நீங்க பொறுப்பு? சரி, நீங்க வாரிசு அரசியல் தான் பண்றீங்கல்ல. இஸ்லாமியர்கள் பொருளே இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்தவர் சாதிக் பச்சா அவர்கள். பொருளே கிடையாது, கட்சியிலே நிதி இல்லை. அந்த காலகட்டத்தை ஒரு 18,000 துண்டு விழுகிறது. தன் கைப்பணத்தை போட்டு அதை கட்டிவிட்டு வந்த சாதிக் பச்சாவுடைய குடும்பத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நீதி என்ன? நடத்த ஏழை எளிய படித்த இஸ்லாமிய இளைஞர்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியல சகோதரர்கள் உங்கள் போலி சமூக நீதி முகத்திரையை கிழித்து தொங்க விடுவார்கள். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய ஓட்டர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, இன்டாக்டா இருக்கு. நம்ம கூட்டணின்னு பெரிய ஓட்ட, மிகப்பெரிய ஓட்ட உங்க ஓட்டல விழுந்திருக்கு, உங்களுக்கே தெரியல. நீங்க திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. திமுக இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா உங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் திமுக அதிமுகல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதாவது இது எப்படி இருக்குன்னா, என் தாயும் தந்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதான் தப்பு செய்றீங்க. நன்றி நன்றி நன்றி. இங்க வேலை வாய்ப்பு எங்கேயாவது இருக்கா? வேலை எம்பிபிஎஸ், எம்டி, எம்பிஏ, பிஇ, பிஎல் படித்தவன் ஸ்விக்கி சொமேட்டோவில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஸ்விக்கி சொமேட்டோவில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? கால் டாக்ஸி ஓட்டுறானா இல்லையா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுதான் உங்க ஆட்சியின் காட்சியா? ஆட்சியா இங்கு நடக்கின்றது, காட்சி நடக்கின்றது. காட்சி
உங்கள் மகனுக்கு மகுடம் சூடுகின்றீர்கள். உங்கள் மகள் மருமகள் எல்லாம் இன்று களத்திலே களப்பணி அல்ல, இது கரைபடைந்த பணி, தமிழகத்தினுடைய கழகப்பணி. நீங்கள் செய்வது கழகப்பணி அல்ல, தமிழகத்தின் கழகப்பணி. தமிழினத்துக்கே களங்கம் துணைத்தரப்பு வேண்டிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்கின்றேன், வருகின்ற தேர்தலிலே மணிமகுடம் சூடி தளபதி அவர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய தலைவர், விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர், எங்கள் தலைவர் விஜய் விசில் சத்தம் உலகெங்கும் கேட்கும். வெடிக்கும் விசில், துடிக்கும் விசில், நிச்சயம் நடக்கும் விசில். நன்றி, வணக்கம். மீண்டும் நன்றி திரு சாகுல் ஹமீது. தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க நாம் தமிழர் கட்சியின் திரு கார்த்திகை செல்வன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒரு சரியான தொடக்கமே பாதி வெற்றிக்கு சமமானதுன்னு சொல்றாங்க. அதன்படிதான் இந்த தேர்தல் வரப்போகுதுங்கிறது எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரியும். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே வேட்பாளர்களை தேர்வு செய்து களத்தில் இறக்கி வேலையை தொடங்கியது நாம் தமிழர் கட்சி தான். ஏன் 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கு, எந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு, எந்த சீட்டு, அதில் நிற்க போகிறது யாரு, இந்த குழப்பங்கள்லாம் 1.5 மாதம் இல்லை, ஒரு 2-3 வாரம் முன்னாடி வரைக்கும் இங்கே முதன்மையான கூட்டணிகளுக்கு இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கடந்த 1.5 ஆண்டுகளாக வேட்பாளர்களை களம் இறக்கி 100 தொகுதிகளுக்கும் மேல் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவித்து வேலையை தொடங்கியது நாம் தமிழர் கட்சி. அப்படிதான் சொல்றோம். எங்களுக்கு இந்த குழப்பங்கள் இல்லாதனால நாங்கள் மிக வேகமாக மக்களை சென்றடைவோம். ஏன்னா எங்ககிட்ட காசு கிடையாது. எங்கள் அரசு எப்படி செயல்படும் என்கிற அரசின் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கூட இதை எந்த ஊடகங்களும் பேசு பொருள் ஆக்குனது இல்லை. ஆனால் இந்த முறை அது மாறி இருப்பதை எங்களால் காண முடிகிறது. அதன் வழியும் தான் சொல்கிறோம், இந்த முறை வெற்றி வாகை சூடப் போவது நாங்கள் தான். திராவிட கட்சிகளை வீழ்த்தும் அளவுக்கு வல்லமை பெற்று விட்டீர்களா? நீங்க இவ்வளவு நாட்கள் இந்த அளவுக்கு நாங்க வாக்கு சதவீதம் பெறுவோம்னு ஏதாவது ஒரு ஊடகம் பேசியிருக்கிறீங்களா? நாங்கள் 8.22 விழுக்காடு வாக்குகளை 24 தேர்தலில் பெற்றோம். ஏதாவது ஒரு ஊடகம் 5 விழுக்காடுக்கு மேல நாங்க வாங்குவோம்னு காமிச்சதை சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் அதான், இந்த முறையும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் வந்துட்டார், அவர் பாதி எடுத்துட்டு போயிடுவார், இவர் பாதி எடுத்துட்டு போயிடுவார்னு இன்னமும் எங்களை 3 விழுக்காடு 4 விழுக்காடு தான் வாங்குவோம்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றோம், நாங்கள் பேசிய கருத்துகள் மக்களிடம் ஊடகங்கள் வழியே சென்று சேரவில்லை. இந்த முறை அது மாறி இருப்பதை எங்களால் காண முடிகிறது. அதன் வழியும் தான் சொல்றோம். அது மட்டும் இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரை காலத்தில் மட்டும் கடந்த 3 வாரங்களில் மட்டும் 8100 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறார். தேர்தல் பரப்புரைக்காக மட்டும் 143 கூட்டங்களில் பேசியிருக்கிறார். 6376 நிமிடங்கள் 266 மணி நேரங்கள் கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அப்ப அவ்வளவு கருத்துகள் இங்க பேசப்பட்டிருக்கு. இது ஊடக சந்திப்புகள், நேர்காணல்கள் இதெல்லாம் இல்லாம வெறும் மக்களை சந்தித்த கூட்டங்களில் எங்கள் கருத்துகள் எப்பவுமே கொஞ்சம் முன்கூட்டியே நாங்க சொல்றோம். ஒரு செய்தி எடுத்துக்கோமே, இங்க எல்லாரும் பேசி முன்பு கேலி செய்த செய்தி தான். நெய்தல் படை அமைப்போம் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அது எப்படிப்பா அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற முதன்மையான கட்சிகள் கேலி செய்தன. 2024 பினராயி விஜயன் பக்கத்து மாநிலத்தில் அதை அறிவித்தார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரிதான் கண்காணிப்பு கருவிகள் காவலர்களுக்கு பொருத்துவம் சொன்னோம். அப்ப அதை பெருசா எடுத்துக்காத ஊடகங்கள் அல்லது எதிர்கட்சிகள் இன்றைக்கு தெலுங்கானாவில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப நாங்க எல்லாத்தையுமே முன்கூட்டி சொல்றோம். இது நாங்க காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம், கனடா எடுத்துக்கிச்சுன்னு சொல்லி பேசுவார் முதல்வர், பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த வல்லாண்மை போக்கை எதிர்த்து பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்காவின் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டமான மைக்ரோசாஃப்டை பயன்படுத்த மாட்டோம், ஓபன் சோர்ஸான லினக்ஸை நாங்கள் பயன்படுத்துவோம் சொல்றாங்க. இதை நாம் தமிழர் கட்சி எப்ப சொல்லிச்சு தெரியுமா? இதே ஆட்சி வரைவை 2016 நாங்கள் வெளியிட்டோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயற்பாட்டு வரைவில் ஒரு நாடு இப்படி தயாரித்த ஒரு மென்பொருளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், ஓபன் சோர்ஸுக்கு வருவோம்னு 10 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னோம். பிரான்ஸே இப்பதான் கையில் எடுத்திருக்கான். அப்ப இந்த மாதிரி பல செய்திகள் நாங்க முன்கூட்டியே சொல்கிறோம்.
அது மக்களுக்கு பெருசா போய் சேரல. இந்த முறை போய் சேருகிறது. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை கூடி இருக்குது. ஆனா திரு சீமானுடைய பேச்சை பலர் கேலி செய்யறதையும் பாக்குறோம்ல. 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவோம், அதை எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு அதையெல்லாம் நிறைய பேர் கேலியா பேசுறாங்களே, உங்களை நோக்கி என்ன பதில்? இது வந்து 2வது சுற்றுல யாராவது பேசுவாங்க, 2வது சுற்றுல பதில் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க இப்ப கேட்டதுனால சொல்றேன். அது ஒரு கருத்து. அதை இவ்வளவு பேசுற நீங்க இன்னொரு கருத்தையும் அண்ணன் சீமான் அதுக்கு சொன்னார். ஊழல்வாதிகளான, ஊழல் செய்து பெரு முதலைகளாக இங்கு இருக்கும் திமுக, அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்து அந்த கடனை அடைப்போம்னு ஒரு கருத்தை சொன்னாரு. அதை ஏன் பேச மாட்டீங்க? மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்போம்னு சொன்னதை மட்டும் எடுத்து பேசுறீங்க. ஊழல் பெருச்சாளிகளான திமுக, அதிமுக காரர்களிடம் இருந்து ஊழல் பணத்தை பறிமுதல் செய்து இந்த கடனை அடைப்போம் பேசினதை ஏன் பேச மாட்டீங்க? இன்றைக்கு நம்ம கனிம வள பாதுகாப்பு அப்படிங்கிறது இதுல ஒரு தலைப்பா போட்டு கொடுத்துருக்கோம். திமுக, அதிமுகவோட தேர்தல் அறிக்கைகள் எடுத்து பார்த்து கனிம வள பாதுகாப்புக்கு ஏதாவது பேசுறாங்களான்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த கனிம வளத்தை கொள்ளையடிப்பதே திமுகவும் அதிமுகவும் தான். அப்ப அது எவ்வளவு முதன்மையானது. நம் நாட்டின் தேவைக்கு அதை எடுத்து பயன்படுத்தினால் பரவாயில்லை. கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொடுப்பதற்காக நம் நாட்டின் மலைகள் உடைக்கப்படுகின்றன, நம் ஆற்றின் மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதை எப்படி ஏற்றுக்கொண்டு நம்மளா இருக்கோம்? யாரா வேணா இருக்கலாம், எந்த கட்சியில வேணா இருக்கலாம். உங்களுக்கும் தூய நீர் வேணும்ல, காத்து வேணும்ல, இதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு போயிட்டா, மண்ணை அள்ளி எடுத்துட்டு போயிட்டா நமக்கு எப்படி கிடைக்கும்? அது இந்த கேள்வி எல்லாருக்கும் வரணும்ல. திமுக காரர்னா என்ன, அவருக்கு தனியா வேற காத்து வரப்போதா என்ன, இல்ல வேற தண்ணி குடிக்க போறாரா என்ன? இப்ப இந்த கருத்தை முன்வைப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வைக்கிற தார்மீகமும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் சொல்கிறோம், எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்கள். 2வது, இங்க ஊழல் கையூட்டு இது வந்து திட்டத்தட்ட தேசியமயமாக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு. அதை பத்தியும் சொல்கிறோம். ஊழல் கையூட்டு பெற்றவர்களுக்கு அவர்கள் தலைமுறைக்கு 2-3 தலைமுறைக்கு அவர்களுக்கு அரசு பணி கிடையாது, அவர்களுக்கு அரசின் சலுகைகள் கிடையாதுன்னு சொல்றோம். ஒரு திமுக அதிமுக காரரை இதை சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது தேர்தல் அறிக்கையில் இதை பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா நீங்க? ஏன்? ஏன்னா அந்த ஊழல்வாதிகளே அவங்க தான். அதை எப்படி அவங்க போடுவாங்க? அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைத்து ஊழல் கையூட்டு ஒழிப்பை அறவே இல்லாது ஆக்க வேண்டும் என்கிற நிலையை ஏற்படுத்துவோம் நாங்க சொல்றோம்ல. அதற்காக எங்களை நம்புங்கள்னு சொல்றோம். உங்களுக்கு என்ன சிக்கல்னாலும் முதலில் நீங்கள் தேடும் முகம் அண்ணன் சீமான், தேடும் கட்சி நாம் தமிழர் கட்சி. போராட்டத்துக்கு வர நாங்க அரசாவே நாங்க இருந்தா உங்களுக்கான திட்டங்களை, உங்களுக்கான செயல்பாடுகளில் எப்படி இறங்குவோம்னு உங்களுக்கு தெரியும். அதற்காக சொல்கிறோம், எங்களை நம்புங்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள்னு. மீண்டும் 2வது சுற்றில் சந்திப்போம். நன்றி. நன்றி திரு கார்த்திகை செல்வன். தொடர்ந்து முதற்கட்ட கருத்தை முன்வைக்க ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல்ல ஒரு தோழர் அவர் என்ன சொல்றாரு, இதுவரையும் இருக்கிற ஆட்சிகள் எதுவுமே சரியில்லை, கட்சிகள் எதுவுமே சரியில்லை, நாங்கள் அதை முதன்முறையாக மாற்ற போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதலில் இருப்பதை விட நாங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணுன்னா அவர்களை விட வீரியமான அரசியல் கருத்தியல் போராளிகளாக இருக்கணும், அரசியல் கள செயற்பாட்டாளர்களாக இருக்கணும், 24 மணி நேரமும் அரசியலில் செயல்படுபவர்களாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த நடிகர் கட்சி அது செயல்படுகிற விதத்தை பாருங்க. ஆனால் அவரே ஒரு அழகான தொடக்கத்தை சொன்னார். எனக்கு பேர் சொல்ல மாட்டீங்களா? சரி, தாவேக்கா. நமக்கு இதுலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாவேக்கா அது என்ன நடிகர் கட்சி இல்லையா? அது சரி, நடிகர் கட்சி இல்லையா? இன்னைக்கு வரையா அவர் கட்சியை பற்றி பேசும்போது ஜனநாயகன் ரிலீஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசும்போது அவர் ஞாபகம் வருது, ஜனநாயகனை பற்றி பேசும்போது தானே அவர் ஞாபகம் வருது. இல்லை மாநில சுயாட்சின்னு பேசும்போது உங்களுக்கு அந்த கட்சி ஞாபகம் வருதா? சாதிவாரி இடஒதுக்கீடுன்னு பேசும்போது வருதா? அருந்தையில் உள்ளிடஒதுக்கீடுன்னு பேசும்போது வருதா? முஸ்லீம்களுக்கான 3.5ன்னு பேசும்போது அந்த கட்சி ஞாபகம் வருதா? அந்த கட்சினோட உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது? அவ்வளோதான். ஜனநாயகன் யார் ரிலீஸ் பண்ணா? ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால நான் சொன்னேன், சரி ஓகே, அதனால வார்த்தைகள் நமக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. என்னது அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரா? சரி, அந்த அரசியல் கட்சி தாவேக்கா கட்சி அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. நீங்கள் மற்ற கட்சிகள் மீது கொள்கை மாற்று, செயல்பாடு மாற்று என்ன இருக்கட்டுங்க, முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் எடுத்துக்கோங்க, பூவை ஜெயன்மூர்த்தி எடுத்துக்கோங்க, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க.
தேர்தல்னு வந்துட்டா ஒவ்வொருத்தரும் காலில் வெந்நியை ஊற்றிட்டு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திங்கக்கிழமை பிரச்சாரத்துக்கு வந்தால் 2 நாள் லீவு. உலகத்திலே இப்படி ஒரு கட்சி கிடையாது. இந்த கட்சி தான் இந்திய எதிர்ப்புக்காக போராடிய, மாநில சுயாட்சிக்காக போராடிய, சாதியை ஒழிக்கும் சட்டத்தை எரித்து போராடிய, இப்படி பல்வேறு விஷயங்கள் டெல்லியை எதிர்த்து போராடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று உள்ள திராவிட கட்சியை நாங்கள் அழிக்க போகிறோம், அதுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. உலகத்திலே பிரச்சாரத்துக்கு லீவ் விடுறது அவர் தான். அவங்க அந்த காலத்திலலாம் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏன் இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக வேணாலும் எடுத்துக்கோங்களேன், டைம் கிடைக்கலையே, மக்களோட பேச நேரம் இல்லையே, போதலையேன்னுக்குவாங்க. போலீஸ் டைம் மீறிடுச்சு, இதாயிருச்சுன்னு சொல்லி வழக்கு இப்படி வாங்கினவங்க கட்சிக்காரங்க. இவர் 4-4:30க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடுவார், அப்படியே பேட்டரி டவுன் ஆயிரும், நான் போகிறேன் அப்படின்னு, வண்டி ஓடாது. இது அடிப்படையில் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இது மக்களை அவமானப்படுத்துகிற விஷயங்க. தேர்தல் சமயத்தில் கூட மக்களை சந்தித்து பேச மாட்டேன். அதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? வேட்பாளர் பேரையே சொல்லாமல் பிரச்சாரம் செய்கிற ஒரே ஆள் இவர் தான். இது எவ்வளோ இவர் சொல்கிறாரு, திமுகவில் இதாவது பிரதிநிதித்துவம், இது எளியவர்களை அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லை. ஏன்னா அவர் கட்சி ரசிகர்களை அவர் மனுஷனாவே மதிக்கலை. அவர் வந்து அந்த லெவலில் தான் வச்சுருக்காரு. என்னைய ரசிக்கிறான்னா உன் லெவல் என்னன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறார். ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் ஒரு அங்கே குழுமி இருக்கிறான்னா, தலைவர்கள் வந்து நாம் பேசுகிற கொள்கைகள் பிழை இருந்தால் கூட கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற உணர்வு உடையவர்கள். ஏன்னா அவங்க தனி மனிதர்களை வைத்து அந்த கட்சி வளரல, தத்துவத்தை நம்பி கட்சி வளர்ந்தது, தத்துவம் கொள்கையை சொல்லி வளர்ந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது இந்த உயிரிழப்பு நடக்குது, தீ குளிக்கிறாங்க. அண்ணா சொல்கிறாரு, வேணாம் போராட்டத்தை நிப்பாட்டிருங்கிறார். அப்போ எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சொல்லி இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிங்களா? எங்கள் தமிழ்நாடு இந்த இந்திய வரவிட மாட்டோம். அண்ணா வழி நடத்தினாரு, அண்ணா சொன்னதுனால மட்டும் செய்யலை. அந்த கொள்கை அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வச்சிச்சு, அந்த கொள்கை கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வச்சிச்சு. இப்படித்தான் பெரியார், அண்ணா, கலைஞர்கள், திராவிடம், சமூக நீதி, மாநில சுயாட்சின்னு தமிழ்நாடு வளர்ந்து நிற்குது. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டின் சமூக நீதி கட்டுமானம், இந்த தமிழ்நாட்டினுடைய இந்திய எதிர்ப்பு அரசியல், இந்த தமிழ்நாட்டின் ஆரிய எதிர்ப்பு, தமிழ்நாட்டின் வடவர் எதிர்ப்பு, இதை உடைக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டவர் தான் அந்த நடிகர் ஜீவா. அவர் தான் பிளவுவாத சக்தி பாஜகன்னு சொல்றாரு, தொகுதி மறுவரையறைக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாரு, எல்லாம் எதிர்ப்பு பதிவு செஞ்சாரு. அவர் பிரச்சாரம் ஃபுல்லா பாருங்க, அவர் பிரச்சாரம் முழுக்க ஸ்டாலின் அன்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற என்ன பேசியிருக்கார்? தொகுதி மறு சீரமைப்புனா அவருக்கு என்னன்னு தெரியுமாங்க? நீங்க அது கண்டிக்கிறது செகண்டரி. தொகுதி மறு சீரமைப்புனா எது? அவர் என்ன நினைச்சுக்கிறாரு? வில்லிவாக்கமும் விருகம்பாக்கமும் சேர்றாங்க போல, பிரிக்கிறாங்க போல நினைச்சுக்குவாரு. இந்த மாற்றுவாங்கல்ல, எது தனி தொகுதி ரிசர்வ் தொகுதின்னு மாற்றுவாங்க தெரியுமா, இது 25 வருஷத்துக்கு அப்புறம் மாறுன்னு அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. எண்ணிக்கையே மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஜய் ரசிகர்கிட்ட போய் ஒரு பிஜேபிக்காரர் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம், எப்பா அங்கேயும் 50% ஏற்ற போகிறாங்க, தமிழ்நாட்டிலையும் 50% ஏற்ற போகிறாங்க, இதை தேவையில்லாமல் திமுக தீய சக்தி தூண்டி விடுதுன்னா உடனே விஜய் ரசிகர் கரெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்றாங்க. அவங்களுக்கு பதில் பேசலாம் தெரியாது. ஆமாண்ணே, திட்டமிட்டு திமுக பண்ணுதுனேன்னு. இங்கே 50%னா 20 சீட்டு தான் ஏறும், அங்கே 50% தான் 40% ஏறும். 40% 40 சீட்டு அங்கே ஏறுச்சுன்னா என்ன அர்த்தம்? 40 தொகுதிக்கு நிதி அங்கே அதிகமாக போகுது, உனக்கு இங்கே குறைய போகுது. சும்மாவே தமிழன் சொல்ல அம்பலம் ஏறாது நாடாளுமன்றத்தில். நம்ம தென்னிந்தியாவின் குரல் அம்பலம் ஃபுல்லாக அங்கே வட இந்தியர்கள் தான். நம்மளுடைய எந்த பிரச்சனையும் கேட்கறது கிடையாது. காவேரி, முல்லை பெரியார், கச்சத்தீவு, ஈழம், நமக்கான தொகுதி மறு சீரமைப்பு, பேரிடர் நிவாரண நிதி, ஜிஎஸ்டி எதையும் பாஜக தர்றதா இல்லை. இந்த லட்சத்தில் அவன் தொகுதியை ஃபுல்லாக அவங்களுக்கு மாற்றிக்கிறாங்க. அப்போ நம்மளை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. இதை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா? அந்த நடிகருக்கு எங்கேயாவது பேசுவாரா? சும்மா ஏதாவது திமுக 2 நாள் எதிர்ப்பு, நல்லா பாருங்களேன், திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயத்தெல்லாம் 2 நாள் கழித்து அவர் அறிக்கையை விடுவார். என்னங்க போராட்டம் நடந்திருக்கு? தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிராக போராடின ஒரு கட்சி சொல்லுங்கள். திமுக மட்டும்தான் கருப்பு கொடி ஏற்றிருக்கு. இப்போ விஜய் எதிர்க்கிறார்ல பாஜகவை எதிர்க்கிறாருன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடே அழிக்கிறதுக்கான வேலைங்க இது. தமிழ் இனத்தையே அழிக்கிறதுக்கான வேலை. நமக்கு இருந்த ஜனநாயக உரிமையை அழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாலே பதட்டமாக இருக்குது. கஞ்சா கேஸில் பரோலில் வந்தவனுக்கு உடனே சீட்டு, ஏன் ஜாதிக்காரனை தவிர வேற எவனா வந்தால் வெட்டுவேன்னு சொன்னவனுக்கு உடனே சீட்டு. இதுதான் நீங்கள் திராவிட இயக்கத்தை மீறி சமூக நீதி பேசுகிற லட்சணமா?
5 வயசு குழந்தை சொல்லுதான், அம்மா அம்மா நீங்கள் விசில் அடிங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அப்போ அந்த கட்சியோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை தான். 5 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போகாது, 5 வயசு குழந்தை சத்தான உணவை சாப்பிடாது, 5 வயசு குழந்தைக்கு பெரியார் தெரியாது, அண்ணா தெரியாது, கலைஞர் தெரியாது, எம்ஜிஆர் தெரியாது, ஜெயலலிதா தெரியாது, அம்பேத்கர் யாருமே தெரியாது. 5 வயசு குழந்தையோட லெவலு அரசியல் வச்சுக்கிட்டு இவங்களாம் ஆதரிக்கிற கட்சி அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்கன்னா இவர்களுடைய அரசியல் லெவல் என்ன, அவங்க தலைமை, அவங்களுடைய தலைவர், நடிகர்னு சொல்லக்கூடாதா, தலைவருடைய அறிவு மட்டம் என்ன, அறிவு முதிர்ச்சி என்னங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி திரு ஜீவசகாப்தன். தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். போன தேர்தலில் சீமான் அவர்களை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணவங்க ஜாஸ்தி. 1.1% வாங்கியிருந்து 3.6%க்கு வந்து 6.68% 2021 வாங்கி அவருக்கு தப்பித்தவறி ஒரு எம்பி ஜெயிச்சா கூட அந்த எம்பி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நான் சீமானுக்கு கூட தெரியாது பாராளுமன்ற தேர்தலில். அப்படி இருந்தும் 36 லட்சம் வாக்காளர்கள் அவர் மேலே, அவர் கொண்ட கொள்கை மேலே தனிச்சு நின்று சண்டை செய்யறதுல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சாங்க. அப்போ இன்னைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும்போது யாருடைய அங்கீகாரமும் ஒரு கட்சிக்கு தேவைப்படாது. அப்போ அந்த கட்சி வந்து வெறும் 8.22% மட்டும் வாங்கி அது வந்து ரொம்ப ஒரு நகைப்புக்குரியதா இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அந்த கட்சி தான் போன தடவை சீமான் நாம் தமிழர் கட்சி தான் கிங் மேக்கரா இருந்தாங்க. அந்த 234 தொகுதியில் 83 தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை நிர்ணயித்தது நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு. அந்த 83 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய வெற்றி மார்ஜினை விட நாம் தமிழர் கட்சி எடுத்த வாக்கு வித்தியாசம், வாக்குகள் அதிகம். இதுல பெரிய பலன் கிடைச்சது யாருக்குன்னா திமுகவுக்கு கிடைச்சது. 57 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை நாம் தமிழர் வாக்கு பிரிச்சனால திமுகவுக்கு கிடைச்சது. அதே மாதிரி அண்ணா திமுகவுக்கு 26 தொகுதிகள் அது கிடைச்சது. எப்படி வந்து 2021 சீமான் அவர்கள் கிங் மேக்கரா இருந்தாரோ, இந்த 2026 தேர்தலில் விஜய் இஸ் கோயிங் டு பி த கிங் மேக்கர். கேன் ஹி பி எ கிங்? அவரு ராஜாவா ஆக முடியுமா அப்படின்னா அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பற்றி ஜீவசகாப்தன் கூட இங்கே சொல்லிட்டு போனார். ரொம்ப காமெடியாக நகைச்சுவையாக சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு தாவேகா தலைவர் வந்து வித்தியாசம் தெரியாதவர் அல்ல. டீலிமிட்டேஷனுக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. அதில் எனக்கு விமர்சனம் இருக்குது. எல்லா கட்சியும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு சீமான் அவர்கள் வந்து ஆட்சி வரைவை கொடுத்துட்டு எவ்வளவோ தூரம் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது தேர்தல் நடத்துறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கும்போது தான் இந்த வாக்குறுதியே வருதுங்க போது இதெல்லாம் ஒரு ஏமாற்றம். ஒரு மாற்றம் நம்ம ஒரு கட்சியை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள். ஆனால் அவருடைய வாக்குறுதியிலேயே 5வது வாக்குறுதி வந்து தொகுதி வரையறையை பற்றி அவர் பேசியிருக்கார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 73க்கு அப்புறம் 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. வாஜ்பாய் அவர்கள் 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. இன்னைக்கு நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை 53-55 கால பிரச்சனையை இன்னைக்கு ஒருத்தர் சமாளிக்க வேண்டியதா இருக்குது. ஒருத்தர் ஒரு ஆட்சியாளர் வந்து இன்னும் வந்து இதை ஒரு 25 வருஷம் நீங்க தள்ளி போடுங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு படத்துல தான் சொல்லுவான் பாருங்க, எதா இருந்தாலும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு. அப்ப ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது எதுக்காக? மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஆட்சியாளர்களா, இல்ல பிரச்சனையை வந்து இன்னொரு 25 வருஷம் தள்ளி போடுங்கிறதுக்கு ஆட்சியாளர்களா? அப்ப 76லயும் 2001லயும் தள்ளி போட்டவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆமா, கட்டாயமா. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? இன்னைக்கு நீங்க ஒரு 53 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, நம்ம குடும்பத்தை எடுத்துக்கங்க. நமக்கு வந்து ஒரு அப்பா அம்மா 2 சின்ன பசங்க இருந்திருப்பாங்க, 4 பேர் மட்டும் ஒரு ஒத்த குடித்தனத்தில் குடியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த 53 வயசுல அந்த குழந்தைங்களா இருந்தவங்க பெருசாகி கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு புள்ள பிறந்திருக்கும். அப்ப 4 பேர் இருந்த டபுள் பெட்ரூம் வீட்டில் இன்னைக்கு 18 பேர் எப்படி சார் குடியிருக்க முடியும்? அப்ப இப்ப வந்து இன்னைக்கு தொகுதியை பத்தி பேசுறாரு இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எம்பின்னு எடுத்தீங்கன்னா எல்லா தொகுதிக்கும் 5 கோடி தான். இதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கு 5 கோடி கொடுக்கும்போது ஒரு 18 to 19 லட்சம் மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதே லட்சத்தீவுல வெறும் 50,000 வாக்காளர்கள், 70,000 மக்கள் தொகை, அவங்களுக்கு 5 கோடி போகுது. பீகார்ல, யூபியில, ராஜஸ்தான்ல ஒரு எம்பிக்கு 31 லட்சம், அவங்களுக்கு 5 கோடி தான் போகுது. அப்ப நமக்கு உண்டான நியாயத்தை நம்ம பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான நியாயத்தையும் நம்ம பேசணும். அதுதானே சமூக நீதி. எனக்கு மட்டும் நீங்க வேணுங்கிறத கொடுங்க, மற்றவன் எக்கோட கட்டு போங்கன்னா இதுக்கு பேர் சமூக நீதியா?
இந்த தேர்தலுக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடியதுல எந்த ஒரு தனி கட்சியும் தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுங்க. அதான் யதார்த்தமான உண்மை. எல்லாமே கூட்டணியை மட்டுமே நம்பி களம் கண்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு மகுடம் சூட்டக்கூடாது யாருன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 தேர்தலில் 19, 21, 24 பூரா கூட்டணி இன்டாக்டா வச்சிருந்து அவங்க வந்து வாக்கு சேகரித்து திமுக வெற்றி பெற்றுட்டு வந்துச்சு. ஆனா எது வந்து தங்களுக்கு பலம்னு சொன்னாங்களோ அந்த பலமே இன்னைக்கு பலகீனமா மாறி போயிருச்சு. ஏன்னா வரவங்களை பூரா வாங்க வண்டியில ஏறுங்க ஒரு 24, 25 பேர்த்த வண்டியில ஏத்தி அச்சு முறிஞ்சு அண்ணன் வேல்முருகன் அவர் வெளியே போயிட்டாரு. கமலஹாசன் அவர்கள் வந்து நான் ஒண்ணுமே வேண்டாங்க, நாங்கள் சும்மா வேணா உங்களுக்கு வேலை பார்க்கறேன்ட்டாரு. தேமுதிகவை கூட்டிட்டு வந்து வெறும் 2 லட்சம் வாக்கு வச்சிருந்தவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 எம்எல்ஏ சீட்டை கொடுத்து இந்த கடந்த 5 வருஷமா இந்த திமுகவினுடைய கூட்டணிக்காகவே தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்து சுயத்தை இழந்து திமுக செய்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சப்பக்கட்டு கட்டி முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மாதிரி கட்சிகள். ஆனா இன்னைக்கு தேமுதிகவினுடைய வருகையினால நசுக்கப்பட்ட கட்சிகள் யாருன்னா 5 வருஷம் கூட இருந்தது. அப்ப இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவோ அதிகமா இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்துல மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை விட இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்குள்ளார இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெருத்த தலைவலியா இருக்கு. அப்ப இந்த கூட்டணியினுடைய பலம்னு பார்க்கும்போது 1% மேல வச்சிருக்கக்கூடிய கட்சி எத்தனை இருக்குது இதுல திமுக கூட்டணியில. அப்போ இதே வந்து நீங்க அதிமுக கூட்டணின்னு வரும்போது அதிமுக கூட்டணியை பெரிய அளவுக்கு கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கூட்டணி நாளுக்கு நாள் திடகாத்திரமா போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவங்க பாரதிய ஜனதாக்கு அடிபணிஞ்சிட்டாங்க, டெல்லிக்கு வந்து அடிபணிஞ்சிட்டாங்க. அதனால பாருங்க, நாங்க கடைசீட்ல 99 எம்பி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவினுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டி 28 சீட்டு வாங்கியிருக்கு. 240 எம்பி வச்சுக்கிட்டு தொடர்ந்து 3வது முறையா இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதாக்கு 27 சீட்டு தான் வந்து அதிமுக கொடுத்திருக்குது. அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் மாதிரி நபர்கள் வந்து திமுக போய் சேர்ந்து அதிமுகவை அவங்க வலுப்படுத்தி இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். 1 வருடத்துக்கு முன்னாடியே இதே நம்ம மாலை முரசு நிகழ்ச்சியில நம்ம விவாதம் பண்ணி இருக்கிறோம். 98% வாக்குறுதிகளை முடிச்சிட்டோம்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி திமுக சொன்னாங்க. அப்ப 505 பெருக்கல் 98%னா 497. அப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் 8 வாக்குறுதிகள் தான் பெண்டிங் இருந்துச்சு. அப்ப இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம இன்னைக்கு எப்பயுமே திமுகவினுடைய கதாநாயகன் அந்த வாக்குறுதியை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 60-70% வாக்குறுதி அதிமுக இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கு. அன்புமணி அவர்களும் என்ன விமர்சிக்கிறாரு, இது ஹீரோ இல்லைங்க காமெடியன் சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப ஐயா அவர்கள் வந்து நீங்க முகவரியில கூட சொன்னீங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டிங்கும் போது ஏன் வந்து டெல்லிக்கு போறாருன்னா இங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனைகள் இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு மாநில அரசாங்கமா 5 வருஷம் ஆண்டு இருக்கும் போது நாங்க இதையெல்லாம் தமிழக மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் சொல்லி வாக்கு கேட்கும் போது அது திமுகவுக்கு பலமா மாறுமா, இல்ல டெல்லி டெல்லி டெல்லின்னு சொல்லும் போது இது பலமா மாறுமாங்கிற கேள்வியை உங்ககிட்டயே வைக்கிறேன். மீண்டும் 2வது ரவுண்ட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி திரு நந்தகுமார். தொடர்ந்து முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த தொகுதி ஒரு ஸ்பெஷலான தொகுதி, மிகப்பெரிய வரலாற்று பதிவை செய்த தொகுதி. வாரிசு அரசியல்னு பல பேர் சொன்னாலுமே கூட மக்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த வாரிசு அரசியலுக்கு வரலாமா வேணாமாங்கிறத. அதை நிர்ணயம் செய்த தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. எங்களுடைய அண்ணன் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி இந்த தொகுதி. அதை பதிவிட விரும்புகிறேன். எந்த ஒரு இடத்துலையும் தகுதியான வாரிசு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா வர்றதை பற்றி தப்பு கிடையாது. தகுதி இல்லாத வாரிசு இருந்தால் தான் பிரச்சனை. எல்லாரும் திமுகனா என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், இது தமிழ் மொழியை, தமிழர்களுடைய மண்ணை, இந்த இனத்தினுடைய அடையாளங்களை, இந்த பண்பாட்டை, இந்த நாகரீகத்தை காக்கிறதுக்காக கூடியிருக்கக்கூடிய இனமறவர் கூட்டம். இலக்கியங்கள் புராணங்களை திமுக எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அந்த இலக்கியத்தினாலதான் வீரமறவர் கூட்டம்ங்கிறதும் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு வீரம் செறிந்தவர்கள்ங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இலக்கியங்கள்ல இருந்து யார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் எடுத்து போட்டது? யார் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னது? பெரியார், அண்ணா, கலைஞர்.
அவங்க சொன்னதுனால தான் இந்த இனத்தினுடைய அடையாளம் நமக்கு தெரிஞ்சதுதான் இப்ப வடநாட்டுக்காரனுக்கு பிரச்சனையாவே இருக்கு. கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சிய அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. இதை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. எதனால? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்ல இப்ப அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களாகட்டும், என்னன்னு தெரியாது. இல்ல தெரிஞ்சாதான் ஏதாவது சொல்ல முடியும். திரு ராஜா, இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். ஆமா. வாக்குறுதிகளை நிறைவேற்றாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அப்படியே நீங்க டைவர்ட் பண்றீங்க அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடியது. டைவர்ட் பண்றீங்களா? வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு நந்தகுமார் சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய ஞானியா என்ன? அவர் முழுசா படிச்சிட்டாரா என்ன? அதிமுகவே சொல்லுது சார். நான் என்ன கேட்கிறேன், பொது வெளியில போட்டிருக்கோம் சார். 505 வாக்குறுதிகள்ல 80% வாக்குறுதிகள், ஒவ்வொரு வாக்குறுதியினுடைய பெயரை போட்டு நான் அவங்க 2 பேருக்கு இப்ப நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? ஆதாரம் இல்லாம பேசுறதுக்கு திமுகல எந்த ரூபத்திலையும் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். எங்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுதான் பேசுவோம். வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறதுக்கு இது சீமான் கட்சியும் கிடையாது, நடிகர் கட்சியும் கிடையாது. அதிமுக மாதிரி பொய்ய மட்டுமே பேசுற கட்சியும் திமுக கிடையாது. தெளிவா வச்சுக்கோங்க. 505 வாக்குறுதிகள்ல ஒவ்வொரு வாக்குறுதியினுடைய நிலையும் என்ன நிலையில் இருக்கிறது, 80% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய தன்மை அரசு இதழ்கள்ல எந்த நிலை இருக்குங்கிற பதிவுகள் அத்தனையுமே இருக்கு. அதுக்குள்ள விவாதத்துக்குள்ள நம்ம போனோம்னு சொன்னா டைல்யூட் ஆயிடு மேட்டர்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப எங்க ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நான் வந்துடுறேன். இப்ப இவ்வளவு சிறந்த ஒரு தமிழர் மறவர் கூட்டத்தை இந்த இனத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரணாக நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த நடிகர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு பிஜேபி ஒரு அஜெண்டா கிளியரா கொடுத்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நான் சொல்றேன், நான் இதை சார்ஜஸாவே சொல்றேன். புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க விட்டுருங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக். இவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. கூர்ந்து கவனிக்கின்ற அரசியல் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர் வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வருகிறது. ஏன்னு சொன்னா, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு என்று ஒரு குணம் உண்டு. இந்த இடத்தில் எல்லா மதத்துக்கும் இடம் உண்டு. இங்க யாரையும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த வாக்குகள் பலமாக இருக்கின்ற காரணத்திலேயே இதை பிரிப்பதற்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சகோதரர் மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொள்ளுகிறது அப்படிங்கிற ஒரு பொய்ய பரப்புகின்ற வேலையும், கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் ஒரு எதிரான மனநிலை இருப்பதாக ராகுல் காந்தி ஏதோ வராததுனால கன்னியாகுமரியில் போய் மீனவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டத்தை அறிவிச்சு கிறிஸ்துவர்கள்லாம் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிற மாதிரியும் அந்த வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரிக்கின்ற ஒரு சூழ்ச்சியை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இல்ல அவங்க கேட்கறது நியாயம் தானே. ராகுல் காந்தி இன்னும் வரல. மோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போதும் தமிழ்நாட்டு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு. அப்ப ராகுல் காந்தி வரணும் வரல அப்படிங்கறது அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு அரணாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போதும். நீங்க மகளிருக்காக 33% இடஒதுக்கீடு பில்லை நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு மேல சக்கரை தடவி கிரீமை வச்சுட்டு அடியில டீலிமிட்டேஷனுக்கான கிளியர் வரையறை சொல்லாம விஷத்தை வச்சு எங்க கிட்ட கொடுக்குறீங்க. இதை அப்படியே சாப்பிடுங்கிறீங்க. வடநாட்டில் இருக்கிறவன் எதை சொன்னாலும் கேட்பான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கேட்பானா சார்? அவனுக்கு பகுத்தறிவு இருக்கு. எப்படியெல்லாம் பிஜேபி ஏமாத்திக்கிட்டு வந்திருக்குன்னு எங்களுக்கு தெளிவா தெரியும். உங்க சூழ்ச்சியெல்லாம் புட்டு 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 நாங்க வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இதுக்கு உடன்படுறது யார் தெரியுமா? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா. வேற வழி இல்லை, சம்பந்தியை காப்பாற்றி ஆகணும், சொத்தை காப்பாற்றி ஆகணும், இடி கேஸ்ல தப்பிச்சாகணும். அவரு ஆமான்னு சொல்லுவாரு. அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை வரப்போகுது கேட்டா பில்லை மட்டும் பேசுறாரு, 33% மட்டும் பேசுறாரு, டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாரு. பேசல. அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கு அவர் மேல இருக்கக்கூடிய அந்த 2 சிபிஐ வழக்கு தான் முக்கியம். அவங்க அப்பா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா பாருங்க, பொய் முட்டையா போடுவான் அவன். ஒரு அப்பா ஒரு மகனுக்கு வாழ்நாள்ல அரசியல்ல பார்த்த பெஸ்ட் சர்டிபிகேட் இன்னைக்கு வரைக்கும் அதான் சார். இப்படிப்பட்டவர்களுடைய கூட்டணி இது எல்லாம் வழக்கினால் பின்னி பிணையப்பட்ட கூட்டணி. இப்ப நான் கேட்கிற தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பேசுகின்ற இந்த தலைவர்கள் மட்டும் தான் அவளோட இருக்காங்களே ஒழிய அதிமுக தொண்டர்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுமே சரி, அவர்கள் சொல்லுவதை ஏற்கின்ற மனநிலையில் இல்லை. தமிழ்நாட்டினுடைய உரிமை போகுதுன்னு சொன்னா
அதுக்கு அதிமுக ஆதரவா நிக்குதுன்னா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனிமே அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாத்திருங்க. அண்ணாவையும் எடுத்துருங்க, திராவிடத்தையும் எடுத்துருங்க. உங்களுக்கு அந்த உரிமை கிடையவே கிடையாது. இதற்கு தான் எங்களுடைய தலைவர் சொன்னாரு, நான் ஒரு முதலமைச்சர் தான், இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தான் எங்களுக்கு முதன்மையானது. போராட்டத்தை பார்த்து அஞ்சறதுக்கு திமுக ஒன்றும் வடநாட்டில் இருக்கிற கட்சிங்க மாதிரி கிடையாது சார். எங்களுடைய தலைவர்கள் பெரியார் எவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு தெரியுமா? எத்தனை முறை கைதாயிருக்காரு தெரியுமா? அண்ணா எத்தனை முறை கைதாயிருக்காரு தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞர் எவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு தெரியுமா? நாங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போறது கூட தயங்காதவர்கள் உங்களுக்கு தெரியுமா? சட்ட நகலை எரிக்கிறதுக்கு தைரியம் வேணும் சார் இந்தியாவுக்குள்ள. அதை தமிழன் தான் செய்வான். எங்களுடைய முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் எரிச்சார்ல, நான் சொல்றேன், எதிர்கட்சி தலைவர்களோட ஒரு முதலமைச்சர் எரிச்சார்ல, துணை முதலமைச்சர் எரிச்சார்ல, மதுரையில் நின்று எரிச்சார்ல, கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் நின்று எங்களுடைய துணை முதலமைச்சர் உங்களுடைய சட்ட நகலை எரிச்சிருக்கார். எழுதி வச்சுங்க, நியாயம் பிறந்தே தீரும். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இரண்டாவது சுற்றுல மீதி விளக்கமும் கண்டிப்பா கொடுப்பேன். எல்லாரும் கொரிகளை வைங்க, பதில் கொடுத்துட்டு தான் போவேன். நன்றி. நன்றி திரு ராஜா தமிழ்மாறன். தொடர்ந்து முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு பாபு முருகவேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். 4 முனை போட்டி என்று பல்வேறு இடங்களிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 4 முனை போட்டியிலே நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது. அண்ணன் சீமானுடைய கொள்கைகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய நோக்கமும் எனக்கு பிடிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த விதத்திலும் அவர் தன்னை சமரசம் செய்து கொள்ளாமல் தேர்தல் களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார். 1.1 விழுக்காட்டிலிருந்து இன்றைக்கு 8.8 விழுக்காடை வந்து தமிழகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கமாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் சீமான் பேசுகிற போது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, போடா கட்டி போங்க, நான் இப்படியே கத்தியே செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எல்லா இடத்திலும். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் செத்துடக்கூடாதுன்றது தான் என்னுடைய வருத்தம். காரணம், உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான மட்டும்தான். நீங்கள் ஒரு போட்டியாளர்களாக இருக்கலாமே தவிர உங்களுடைய எண்ணங்களை ஈடுபடுத்த வேண்டும், உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பாதையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அப்போ இந்த தேர்தல் களத்தில் ஒருத்தர் ரூல்ட் அவுட்டு. இரண்டாவது, கட்டிய மனைவிக்கு, பெற்ற மகனுக்கு, பெற்ற பிள்ளைக்கு, பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு கொடுத்த பணத்தை கடனாக கொடுத்திருக்கிறேன் என்று தன்னுடைய பிரமாண பத்திரத்திலே தாக்கல் செய்து இன்றைக்கு தேர்தல் களத்தை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பக்கம். லஞ்ச லாவண்யத்தை ஒழித்து விடுவேன், ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் 1.5 கோடி வரி ஏய்ப்பை செய்து உயர்நீதிமன்றத்தால் குட்டு வைத்து நீங்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னவர் தான் லஞ்ச லாவண்யத்தை ஒழித்து விடுவார், நீதியை நிலைவாண்டி விடுவேன் என்கிற கொள்கை முழப்பத்தோடு இன்றைக்கு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல, அந்த கட்சியை கூட்டணிக்கு அடைச்சவங்க தானே அதிமுக. யாராவது சொன்னாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, கொடி அசையுது அப்படின்னு சொல்லல. இல்ல, அதாவது கொடி அசைகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்றதுக்காக அவங்க கட்சியை கூப்பிட்டுட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் நீங்க கூட வந்துருங்க அப்படின்னு எந்த இடத்துல நாங்கள் ஆர்பி உதயகுமார் ஆந்திரால பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆகிற மாதிரி இங்கே துணை முதலமைச்சர் ஆகலாம் விஜய், எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு பொதுவெளியில அழைப்பு விடுத்தார். அவர் யாரு? வந்தால் நன்றாக இருக்கும். இறுதியாக மகுடம் சூட போவது யார் என்று பார்க்கிற போது, இப்போது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில சொந்த அண்ணனுக்கே மதிப்பில்லை, இவர் எப்படி தமிழக மக்களை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு நான் சொல்லல. திரு ஸ்டாலின் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அழகிரியுடைய மகள் கயல்விழி அழகிரி இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார், சொந்த அண்ணனுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, இவர் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார் என்கிற ஒரு செய்தி. இரண்டாவது, என்னுடைய தாத்தா திரு கருணாநிதி இருந்திருந்தார் என்று சொன்னால் திரு ஸ்டாலினையும் திரு உதயநிதியையும் திருமதி கனிமொழியையும் கண்டித்திருப்பார். காரணம், தனிநபர் தாக்குதலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், இது என்னுடைய தாத்தாவினுடைய அரசியல் நெறிக்கு மாறான ஒன்றாக இருக்கிறது, நிச்சயமாக அவர்கள் கண்டித்திருப்பார் என்று ஒரு செய்தி. அதை தாண்டி நேற்று அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிற அம்மையார் பிரேமலதா முதலமைச்சர் பங்கெடுக்கிற அந்த பிரச்சார பரப்புரையில் சேலத்தில் 2 குற்றங்களை மட்டும்தான் அண்ணன் ஸ்டாலின் மீது வைக்க முடிகிறது. ஒன்று, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இரண்டாவது, மிகப்பெரிய போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, இது 2 இருக்குது, அதை தவிர வேற என்ன இருக்குது? அந்த அம்மா சொல்றாங்க, முதலமைச்சருடைய உடல் மொழியும் அங்கே மேடையில் அமர்ந்திருந்த
நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலுனுடைய உடல் மொழியும் பார்க்குற போது நான் எப்படி புரிஞ்சுன்னா, ஏம்மா இதுக்காமா இவ்வளோ செலவு பண்ணி உன்னை என் கட்சி கூட்டின்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர்கள் பேசியது கூட்டணி கட்சியில் இருக்கிறார், மேடையில் முதல்வரை வைத்துக்கொண்டு பேசி அனைவரும் காணொலியில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்ப இது போன்ற கட்சிகளை கூட்டணியில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பரப்புரையிலே நீங்கள் இது போன்ற பரப்புரையை நீங்கள் முன்னெடுக்கிற போது இறுதியில் மகுடம் சூடப்போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் என்று வருகிற போது இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் விட்டுடுவாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கும். திரு ஸ்டாலினுக்கும் திரு உதயநிதிக்கும். திரு ஸ்டாலின் வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் என்ன சொல்வார்னா, நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தால் பாஜக உள்ள வந்துடும். சரி, பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்தால் என்ன ஆகிடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாஜக உள்ள வந்துடும், அவள் தான் அவரோட பேட்டர்ன். திரு உதயநிதியினுடைய பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் செங்கல் வச்சுக்குவார், இன்னொரு கையில் ஃபோட்டோ வச்சுக்குவார். இதுதான் இவருடைய எலெக்ஷன் கேம்பெயினோட பேட்டர்ன். இவர் தான். அதை தாண்டி உங்களுடைய சாதனைகள் நீங்கள் முன்னெடுங்கள். இந்த 5 ஆண்டுகள் மக்களுக்கு ஆற்றியிருக்கிற பணியை முன்னெடுங்கள். தேர்தல் வாக்குறுதிகளை இவ்வளோ நிறைவேற்றிட்டாங்க, அவ்வளோ நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி ராஜா கூட சொன்னார். 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது சட்டமன்றத்தில் நானும் மாடத்தில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் சட்டமன்றத்துக்குள்ளே நான் இருந்தேன். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது அவரே சொல்கிறாரு, 337 வாக்குறுதிகளை நிறைவு செய்து ஏறத்தாழ 63% வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ராஜா என்ன சொன்னார், 80%. இதான் திமுக. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்லுறாரு, இன்னைக்கு காலையில் ஒரு 4 நிமிட காணொலி முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. தமிழ்நாட்டை நீங்கள் வஞ்சிக்க முடியாது, தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது, நாங்கள் போராடுவோம், கருப்பு கொடி காட்டுவோம். நேற்று தானே வந்தார் பாரத பிரதமர், நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே ராஜா சொன்னார். நானும் அதே தான் கேட்குறேன். நேற்று தானே வந்தார் பாரத பிரதமர் நாகர்கோயிலில், அங்கே போய் கருப்பு பண்ணி கருப்பு கொடி காட்ட வேண்டியதானே, ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே இன்னைக்கு அந்த அதுக்கு உண்டான அழைப்பு ஏன் உங்களுக்கு முதலமைச்சர் நீங்கள் கொடுக்குறீங்க? பாரத பிரதமர் நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்தார், தமிழ்நாடு உங்கள் ஆட்சி கட்டில் இருக்குது, உங்கள் கண்ட்ரோல் இருக்குது, நீ அங்கே போய் கருப்பு கொடி கருப்பு பலூன் விட வேண்டியதானே. கருப்பு கொடி கருப்பு பலூனு கருப்பு ரிப்பன்லாம் எப்போனா எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான். ஆட்சி கட்டிலில் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் கொடை கூட வெள்ளை கொடையாக தான் இருக்கும் திரு ஸ்டாலினுக்கு. வேற எதுவும் அவர் மாற்றி பிடிக்க முடியாது, பிடிக்க மாட்டார். காரணம், ஏன் இன்றைக்கு ராகுல் காந்தி இன்றைக்கு தமிழகத்திற்கு பரப்புரை வரவில்லை என்று சொன்னால், ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணியிலே மிகப்பெரிய விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் பல்வேறு அமைச்சர்களின் மீது பலவிதமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகளின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பாஜக எடுக்கவில்லை என்கிற தீர்க்கமான நம்பிக்கை ராகுல் காந்தி இருக்கிறது. அப்படி பார்த்தா கூட்டணியே முறிச்சிருப்பாரு ராகுல் காந்தி, ஏன் முறிக்காம? இல்ல, சில அத சூழ்நிலைகள் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது, நான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறி கூட மன்னிக்காதுன்னாரு அண்ணன் வைகோ. 93 இனிமேல் ஒரு மதிமுக தொண்டன் உயிர் போனால் கூட கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வெள்ளைப்புடவை அணிய வேண்டிய சூழ்நிலை வரும்னாரு வைகோ. இது நீங்க பெரியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க இருக்கிறார் அவரு? இல்ல, எல்லா சூழ்நிலைகள் நான் தப்புன்னு சொல்லல, அது அவரும் தப்புனே சொல்லல. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அவரை அது மாதிரி பேச வைத்தது, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அவருக்கு கூட்டணி வச்சிருக்கிறார். நான் அதை தப்புன்னு சொல்லல, அதுதான் ராகுல் காந்தியினுடைய சூழ்நிலை. இன்றைக்கு அவர்கள் கூட்டணி இருக்கிறார். கூட்டணி பத்தி பிரச்சனையே இல்லை. எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றணும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் சொல்லிட்டு அதே வீடியோலே சொல்றாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதுல என்ன சரத்துகள் கொண்டாட போறாங்கன்னு தெரியல, அதுல என்னென்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. ஐயா, அப்ப என்ன சொல்றேன், உங்களுக்கு அடிப்படை எதுவுமே தெரியாமல் தேர்தல் என்று வருகிற போது பாஜகவை மையப்படுத்தி இப்ப நீட் தேர்வு கொண்டாந்துரும், நாங்கள் ஒரே கையெழுத்தில் விலக்கிடுவோம். இந்த சிறப்பான தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியில் சிறப்பான சட்டமன்ற இருக்கிறார்ல, அவர் 2021 ஒரே கையெழுத்தில் எங்க அப்பா நீட்டை விலக்கிடுவாருன்னாரு. அது யாராலுமே விளக்க முடியாது, நாங்கள் ஆட்சி வந்தாலும் பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால் அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதை யாரும் பண்ண முடியாது. சரி, ரைட்டு, நீங்க வந்துட்டீங்க. அப்ப அதை எப்போ கொண்டாந்தாங்க தெரியுமா? 2002 இவங்க அரசாங்கத்தில் இருக்கும்போது, திமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது கொண்டாந்தது. இந்த டீலிமிட்டேஷன் எப்போ கொண்டாந்தாங்க தெரியுமா? 2003 பில்லு பாஸ் பண்ணி 2008 இவங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போது தான், இவங்க மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற போது இந்த டீலிமிட்டேஷனுக்கு உண்டான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. எப்படி? எல்லாத்துக்கும் மூல காரணம் என் அன்பிற்குரிய சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களுக்கே சொல்றேன் நான், பொய்யை நம்பாதீங்க. ஏன் என்று சொன்னால் அண்ணாவின் பாசறையில் இருந்து வந்தவர்கள் நீங்க, சொல்றது எல்லாத்தையுமே நீங்க நம்பிடக்கூடாது. அதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதை நீங்கள் தீர்க்கமாக விசாரியுங்கள். இப்போ எல்லாம் கையடக்கல் உங்க எல்லாம் போன் வச்சிருக்கீங்க, இவர் சொல்றது உண்மையா பொய்யா அங்கேயே நேரா போட்டு, தலைவரை பொய் சொல்லாத தலைவரை, எதிர்கட்சிக்காரன் கிளிச்சு விட்டுருவான், எங்களுக்கு பங்கமாயிடும் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னாவே அடுத்த முறை அது மாதிரி வராது. அதனால என் அன்பிற்குரியவர்களே, பொய்யை நம்பாதீர்கள். நியாயமா இருந்துச்சா உங்களோடு சேர்ந்து களமாடுவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு புரவேல். மக்களரங்கத்தின் முதல் சுற்று காரசாரமாக நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து 2வது சுற்றில் முதல் பேச்சாளராக திரு சாகுல் அமீத் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன்.
நான் தன்னந்தளி ஆளு, நீ என்ன ஏளனமா பாரு, கொஞ்சம் தள்ளி பாரு 8 கோடி பேரு, அலற போது விசிலு மலர போது ஆச்சி. நடிகர் கட்சி, நடிகர் கட்சி எந்த நடிகர் கட்சின்னு தெரியல. அது எந்த நடிகர் கட்சின்னு தெரியல. உதயநிதி நடிகர் கட்சியா அல்லது ஸ்டாலின் நடிகர் கட்சியா, சீமான் நடிகர் கட்சியா, அம்மையார் ஜெயலலிதா நடிகை கட்சியா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் கட்சியான்னு எனக்கு தெரியலையா, தெரியல சாமி. நடிகர் கட்சி. நாடகம் ஒன்று நடக்குது இங்கே பாருன்ற மாதிரி இருக்கு. அதுலயும் அவங்க ஃபெயிலியர் தான். ஒரே ரத்தம்னு ஒரு படம், குறிஞ்சி மலர்னு ஒரு நாடகம். அந்த ரெண்டையும் பார்த்தா திமுக கட்சிக்காரன் அவன் காடெல்லாம் சரண்டர் பண்ணி கட்சியை விட்டே ஓடி போயிடுவான். அந்த அளவுக்கு நடியோ நடிச்சு தள்ளி இருப்பாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதுல பெருமையா முதலமைச்சர் பிரச்சாரத்தில் வேற போய் சொல்றாரு, நான் விஜயகாந்துக்கு பாட்டு பாடினேன் பாருங்க அப்படின்னு நானும் நடிகன் தான் பதிவு செய்யறாரு பாருங்க. அவங்க நம்மளை பார்த்து நடிகர் கட்சின்றாங்க. சரி, அடுத்து இவங்க இந்திய எதிர்ப்பு போராளிகள், சமூக நீதி காவலர்கள். ஆனா கருப்பு பலூனை காட்டுவோம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு கருப்பு பலூனை நாங்க காட்டுவோம். எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் லஞ்ச லாவணியங்கள்ல இருந்து மாட்டுவோன்னு தெரிஞ்சா நாங்க வெண்குடையை தூக்கிட்டு போய் ஆட்டுவோம். ஐயா மோடிக்கு வெண்குடை காட்டுவோம். ஏன்னா எசமா எங்களை காப்பாத்துங்க எசமா அப்படியே நாங்க வெண்குடை ஆட்டி ஆட்டி காட்டுவோம். எசமா இல்லாட்டி விட மாட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, ஒரே வைப் மோட்லயே இருக்கிறீங்க. ஏன்னா உங்க கட்சியே அப்படிதான் இருக்குன்றாங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. ஏங்க இவருங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் லஞ்சம் லஞ்சம், ஊரெல்லாம் லஞ்சம் ஓடுது பாரு ஆறாக, காரணம் யாரு நீ கூறு. லஞ்சம் அம்மா லஞ்சம், அக்கா லஞ்சம், ஐயா லஞ்சம், ஊரெல்லாம் லஞ்சம், இப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதனால நல்லது சொல்லும்போது வைப்பு ஏறத்தான் செய்யும். இன்னொன்னு இங்க பாருங்க, உங்களை காக்கும் தெய்வமாகிய காவலர்களே நீங்க காக்க மறந்த கடவுள்களையா. அவர்களை தளபதியுடைய திட்டம் தான் நாளைக்கு காக்க போகுது. காவலர்கள் சீரமைப்பு சட்டம் தளபதி கொண்டு வர திட்டம் தான் அந்த காவலர்களை காக்குன்றதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, திமுகவுடைய இரட்டை வேடத்துக்கு இன்னொரு அற்புதமான உதாரணத்தை சொல்றேன். நாங்க RSS எதிர்ப்புன்னு பேசுறீங்களே, RSS சேர்ந்த செல்வகுமாரை நத்தம் வேட்பாளராக நீங்கள் ஏன் அறிவித்தீர்கள் என்று நான் கேட்கின்றேன். RSS சேர்ந்த செல்வகுமார் நத்தம் வேட்பாளர். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்காக வாக்கு கேட்கிறது. அவர் சொல்கிறார், நான் பிறப்பான RSS காரன், நான் RSS ஆல் வளர்க்கப்பட்டவன். உங்க இரட்டை வேடம் அதிலேயே முகத்திரை கிளியவில்லையா? நீங்கள் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும்? 3 முக்கிய காரணங்கள் அதற்கு உண்டு. ஒன்று, நீங்கள் சொல்லலில் வைத்திருந்த சமூக நீதியை வேட்பாளர் பட்டியலில் 70க்கும் மேற்பட்டவர்களை பட்டியலின சிறுபான்மை மக்களுக்கு வேட்பாளர்களாக அறிவித்த பெருமை தமிழகத்திலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை தான் சாரும், எங்கள் தளபதியை தான் சாரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 1. 2வது, 35 பட்டியலின சகோதரர்களை மாவட்ட தலைவர்களாக அறிவித்தவர் எங்கள் அன்பு தலைவர் விஜய் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது மட்டும் அல்ல, பொது தொகுதியில உங்களால பட்டியலின சகோதரரை நிறுத்த இயன்றதா? எங்கள் தளபதி எங்கள் தலைவர் பொது தொகுதியிலே பட்டியலின சகோதரரை நிறுத்தி அழக பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, நீங்க தைரியமான ஆளாச்சே, நிறுத்த வேண்டியதானே? ஏன் இந்து சமய அறநிலைத்துறை இருக்க, அதை ஒரு பட்டியலின சகோதரருக்கு உங்கள் முதலமைச்சர் கொடுக்க தயாரா நான் கேட்கிறேன். ஓப்பன் சவால் விடுறேன். அதற்கு தயாரில்லை என்று சொன்னால் நீங்கள் சமூக நீதி காவலர்களே இல்லை, நீங்கள் போலி வேடதாரிகள். அதுதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க வேலை வாய்ப்பை பெருக்க சொன்னா வார் ரூமை போட்டு ஐடி படிச்சவன், MBA படிச்சவன், BE படிச்சவன்லாம் வாரினர் நான் பேசும்போது அசிங்கமா என்ன திட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னா பாவம் அடுத்தவன் குடும்பத்தை திட்ட வேலையை கொடுத்து திமுக கட்சி நடத்துகிறது என்று சொன்னால்
களங்கத்தின் லட்சணமா இது கழகத்தின் லட்சணமா என்று கேட்கின்றேன். நாளை நமது, நாளை நமதே, இந்த நாடும் நமதே, தாய் வழி வந்த தந்தங்கள் எல்லாம் நேர்வழி சென்ற நாளை நமதே. தளபதி தளபதி, எங்கள் தளபதி தளபதி, தளபதி தளபதி, விசிலே தளபதி தளபதி, விசில் பறக்கும், அனல் பறக்கும், வெற்றி முழக்கம் நடக்கும், மேனாளில் அரியணை ஏறுவோம், சபதமேற்போம், வெற்றிக்கு வித்திட்டு வீரர்களை உரமாக்கி, நெற்றிக்கு திலகவிட்டு தீரர்களை தோலாக்கி, திக்கட்டும் திரண்டு வரும் இளைஞர் படையை உளும் ஏறாக்கி, கலந்தனமாய் காட்சி தரும் வளர்ந்தமிழை தமிழினத்தை வாழ வைப்போம், வளமாக்குவோம் என உறுதியேற்போம். வணக்கம். நன்றி திரு சாகுல மீது. தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திரு ஜீவசகாத்தன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அதாவது விஜய் கட்சி எப்படி இருக்கும், தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என்பதற்கு அண்ணனே மிகச்சிறந்த உதாரணம். நீங்க அவரை போய் அவர் கட்சி பேட்டனை மாத்துங்கன்னு சொல்லலாமா? அவங்க கட்சி பேட்டனில் தான் இருப்பாங்க. அவங்க கடைசியில் பாருங்க, எம்ஜிஆர் நடிகர் அரசியல்வாதியா, எம்ஜிஆர் நடிகர், ஜெயலலிதா நடிகர், உதயநிதி நடிகர், ஸ்டாலின் நடிகர்ன்ட்டு பாட்டு முழுக்க கடைசியில் எம்ஜிஆர் பாட்டு மொழி தான் முடிக்கிறாரு. நான் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லவா அண்ணனுக்கு? அந்த படம் வந்தது நாளை நமதே. எம்ஜிஆர் நாளை நமதே, அது எல்லாருக்கும் தெரியும். நாளை நமதேங்கிற அந்த பாட்டு, அந்த பட ஷூட்டிங்கில், அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் யார் தெரியுமா? நடிகர் விஜயோட அப்பா. அந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நாளையிலிருந்து அந்த பையன் இங்கே வரக்கூடாது அப்படின்னாரு. இந்த சம்பவத்தை சொன்னது யார் தெரியுமா? யாரு? விஜயோட அப்பாவே சொன்னார். இன்னும் வீடியோ இருக்கு. எம்ஜிஆருக்கு எஸ்.ஏ. சந்திரசேகரை பிடிக்காது, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு எம்ஜிஆரை பிடிக்கவே பிடிக்காது. விஜய்க்கு எம்ஜிஆர்னா யாருன்னே தெரியாது. முழுக்க முழுக்க திமுக ஆதரவில் தான் எம்ஜிஆர் ஆட்சியில் எஸ்.ஏ. சந்திரசேகரை இருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபேமிலியே டிஎம்கே ஆதரவாளர்கள். கொள்கை ரீதியாக இருந்தாங்களோ இல்லையோ, திமுகவை ஆதரிக்கிறவர் தான் எஸ்ஏசி. நீங்கள் 1977லேருந்து 87 வரையும் எம்ஜிஆர் ஆட்சி நடந்துச்சு. அப்போ தான் எஸ்ஏசி விஜயகாந்தை வச்சு புரட்சிக்கிற படமாக எடுத்தார். படம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஆட்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் ரேப் நடக்குது, எம்ஜிஆர் ஆட்சியில் அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறான். இதுதான் படமே. எஸ்.ஏ. சந்திரசன் டைரக்ஷன் பண்ண படங்களையெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்து படத்தை பாருங்கன்னா, எப்படியும் விஜயோட அப்பா படத்தில் 5 ரேப் சீன் இருக்கும். படமே அப்படி தான் இருக்கும் அவருடைய படம் பார்த்தீங்கனாலே. அதனால் விஜயோடைய தொடக்க கால படம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், விட்டுருங்க. அதனால் இவங்க இன்னைக்கு திடீர்னு எம்ஜிஆர் எல்லாம் எடுக்கிறாங்க. அதனால இது காமெடியாக இருக்குது, அது வேற சப்ஜெக்ட். இவர் எப்படி திடீர்னு எம்ஜிஆர் சிலையிலேருந்து எடுக்கிறாரு தெரியல. இந்த விஜயோட தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா? நான் ஜெயிச்சேன்னா என்னை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இதை உலகத்தில் யார் வேணாலும் சொல்லலாங்க. ட்ரம்ப் சொல்லலாம், என்னைய நீங்கள் எளிமையாக பார்க்கலான்னு என்கிட்ட சொன்னால் நான் அதை கூட நம்புவேன். ட்ரம்பை கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பார்த்துடலாம் நம்ம. இவர் சொல்கிறாரு, இவர் பார்ப்பாராம். யார்? 41 பேர் செத்த குடும்பத்தை இன்னும் வாசல் வரையும் கூட போகலை. இவர் ஜெயிச்ச உடனே இவரை ஈஸியாக அணுகலாமா? எளிதில் அணுகக்கூடியதுங்கிறது ஒரு தலைமை பண்பு. அது அறிஞர் அண்ணாட்ட இருந்தது. அறிஞர் அண்ணா எப்படி தெரியுமா? மக்களை தன்னை பார்க்கறதுக்கோ தான் பேச்சை கேட்கறதுக்கோ வெயிட் பண்ண வைக்க மாட்டார். ஆனால் அவர் பேசுறது 9 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கும். விஜய் பேசுறது 2 நிமிஷம், ஆனால் அதை கேட்கறதுக்கு இவங்க 15 மணி நேரம் வெயில நிற்பாங்க. அப்படி என்னதாண்டா பேசுறாரு ஸ்டாலின் அங்கிள்? இதை ஒரு வார்த்தை பேச, வேற என்ன பேச போறாரு அவர்? வேற என்ன பேச போறாரு? வேற ஒன்றும் பேச மாட்டார். ஆனால் அதுக்கு 10 மணி நேரம் இருப்பாங்க. ஆனால் அண்ணாவோ, கலைஞரோ, நாவலரோ, பேராசிரியரோ இவங்கெல்லாம் 10 மணி நேரம் பேசக்கூடியவர்கள். அவங்க மக்களை வெயிலையும் இதுலையும் வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இன்னைக்கு நாட்டோட கொடுமையை பாருங்க. இல்ல ஜீவா, 15 மணி நேரம் நின்று விஜயை பார்க்குற அளவுக்கு மக்கள் விஜய் மேல அவ்வளோ கனெக்ஷனா, அவ்வளோ ஈர்ப்பா இருக்கிறாங்கன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கணுமா? இல்லை இதை எப்படி ஒரு கேவலமா எடுத்துக்கலாமா, மானக்கட்டத்தனமா எடுத்துக்கலாமா, இல்ல தலையில அடிச்சுக்கலாமா? வேற என்ன செய்ய? அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம பசங்கெல்லாம் பெரியார், அண்ணா, சமூக நீதி, இடஒதுக்கீடு இதை பத்தி தெரியாம, அதனால் பலனடைந்த ஒரு கூட்டம் அதுனா என்னன்னே தெரியாம வந்துருச்சு. உண்மையில் இதுக்கு நம்ம வெக்கப்படணும். இதில் என்ன பெருமைப்பட வேண்டியது இருக்கு? யாரை பார்க்கன்னு இருக்கீங்க நீங்கள்? இவ்வளோ நேரம் நின்று ஒரு புத்தகத்தை வாங்கினேன்னு மாணவன் சொன்னால் பெருமைப்படலாம். இந்த நடிகரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது? அதுவும் ஆண்களும் பெண்களும் பேசுறது, எப்பா காதில் கேட்க முடியல பெண்கள் பேசுறதெல்லாம். அப்புறம் நிறைய அதில் செட்டப்புங்கிறாங்க. ஆதவர்ஜனா செட்டப்பு 300 ரூபா கொடுத்து குட்டி வருது, வேன் கொடுத்து குட்டி வருது. அதை விஜயை சொல்கிறாருல நாகர்கோயிலில் உளறிட்டாப்ல. நீங்கள் அங்கே வந்தீங்கல்ல அப்படிங்கிறாப்ல. ஒரு வீடியோ பார்த்தீங்களா? ஏய்,
நீ எதை சொல்கிறக்கு வடிவேல் கேட்குற மாதிரி உன்னை நாங்கள் பார்த்தே இல்லை அப்படின்ட்டாப்ல. இதுக்கு தான் விஜய்கிட்ட ஸ்கிரிப்டில் இல்லாததை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. அது ஸ்கிரிப்டில் கிடையாது, அது விஜய் இயல்பாக பேசுனது. மாட்டிக்கிட்டாரு. ஸ்கிரிப்டில் இருக்காது. அங்கே நீ உன்னை நான் அங்கே பார்த்தேனேன்னு அந்த பேப்பரில் கிடையாது. இவரா எமோஷனில் பேசிட்டார் நாகர்கோயிலில். ஏய் நீ உன்னை நான் அங்கேயும் பார்த்தேன், ஓ அங்கேருந்து இங்கே ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு. டே இதை தாண்டா விமர்சனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதையே அவரே ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போ இதுதான் இந்த கட்சியினுடைய லெவல். நம்ம அண்ணன் வந்து சொன்னாங்க நடிகர் கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, யாரை சொல்கிறீங்கன்னு தெரிலன்னாங்க. உங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியாது யாருன்னு. நடிகர் கட்சின்னா நீங்கள் அதிமுகவை நினச்சிங்களா, திமுகவை நினச்சிங்களா, நாம் தமிழரை நினச்சிங்களா? அதெல்லாம் அரசியல்வாதி கட்சிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். நடிகர் கட்சினா அது உங்கள் கட்சி மட்டும்தான். அதனால் எது நடிகர் கட்சி அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அவங்க பாட்டு மாதிரியே சொல்லணும். கூகுள் பண்ணி பார்த்தேன்னா அது விஜய் கட்சி தான். சீமான் கட்சின்னு கண்டிப்பாக வராது. நடிகர் கட்சின்னு போட்டிங்கன்னா உதயநிதிலாம் வராது, கலைஞர் வராது, ஸ்டாலின் வராது. நீங்கள் அழகாக கேட்டார் தம்பி, வைப்பு மோடில் இருக்கீங்களேண்ணா. ஏங்க அந்த கட்சியே வைப்பு கட்சி தாங்க அது. அப்புறம் அதை போய் வைப்பு மோடில் இருக்கீங்கன்னா அதான் அவர் சொல்கிறாருல, 4 வயசு 5 வயசு குழந்தைகள்கிட்ட போய் அம்மா விசிலுக்கு ஓட்டு போடுனா அவங்க அம்மா கேட்டுக்குமா. அப்படி ஒரு அம்மா இருந்தால் அந்த அம்மா எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருக்கும் அவங்க குடும்பம். இப்போ இவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் இதை திட்டமிட்டு ஊடகங்களை பதிவு செய்கிறாங்க. அதாவது பெரியவங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. அந்த ஸ்கூல் போன பசங்க வந்து அம்மாட்ட சொல்கிறாங்களா, அம்மா எனக்காக நீ விசிலுக்கு ஓட்டு போடணுன்னே அந்த அப்பா தான் பொண்ணு மேலே பையன் மேலே உள்ள பாசத்தில் விசிலுக்கு போடுவாராம். அதுக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை அவங்களே குளிதோடு புதைச்சிடலாம். இப்படி ஒரு பிள்ளை இப்படி ஒரு இது இருக்குன்னு. ஏன்னா அந்த அளவுக்கா முட்டாளாக இருக்கிறாங்க. 10 வயசு 12 18 வயசு வரையும் தற்கூரியாக இருக்கலாம், 45 50 வயசு வரையுமா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ முட்டா பயலாக இருக்கான், கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பதிவு செய்கிறாங்க. ஏதோ இதுதான் விஜய்க்கு ஓட்டு போடுறதுல தான் தாய் பாசம் தந்தை பாசம் இருக்கையே. எப்பா இனி இவ்வளவு தற்கூரி குடும்பமா தமிழ்நாட்டில் இருக்குது. அதெல்லாம் திட்டமிட்டு உங்ககிட்ட பதிவு செய்கிறது. விஜய்க்கு இருக்கு. அப்புறம் இன்னொன்று, இளைஞர்கள் கூட்டம்னாலே அது விஜய்க்கு தான் போடுவாங்கங்கிறது மிகப்பெரிய பொய். இளைஞர்களில் பாதி பேர் அஜித் ரசிகராக இருக்கிறாங்க, சூர்யா விக்ரம் ரசிகர்லாம் இருக்கிறான். அவன் என்ன 50 பேர் விஜய்க்கு போட்டுருவாங்களா? இந்த ஒரே ரத்தம்ங்கிற படம் படு குப்பையான படம், கேவலமான படங்கிற மாதிரி பேசினாரு. அந்த படத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் நடிக்க போகிறேன், நான் சிவாஜி மாதிரி நடிக்க போகிறேன்னு சொல்லி நடிக்கலை. அந்த படம் எதை பேஸ் பண்ணது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கொள்கை தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி கலைஞர் எழுதின படம் ஒரே ரத்தம்னு ஒரு படம். தயவுசெய்து யூடியூப்பில் போய் பாருங்கள். அம்பேத்கரை மாட்டு வண்டியில் ஏற்றாமல் ஒரு படித்து வந்த பட்டதாரியை தலித்துங்கிறதுக்காக மாட்டு வண்டியிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க. இது அம்பேத்கர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இந்த சாதியோட வழியை கலைஞர் அவர்கள் தான் பையனை வச்சு ஹீரோவை வச்சு எடுத்தார். அந்த படம் ஓடணுங்கிறதுக்காண்டி எடுக்கலை. ஏன்னா இப்படியான வைப்பு கூட்டம் மத்தியில் அந்த படம் எப்படி ஓடும்? உங்களுக்கு கூகுள் பண்ணி பார்த்தேன்னு காஜர் அகர்வாலோட கட்டிப்பிடிச்ச அண்ணா தானே ஓடும். அந்த படம் அந்த மாதிரி படம் கிடையாது. அது முழுக்க சாதி ஒழிப்பை பேசிய படம். சாதியவாதிகள் பார்க்க மாட்டான். உங்களை மாதிரி ஆட்களுக்கு புரியாது. அது எப்படி அந்த படம் ஓடணுங்கிறதுக்காக எடுத்ததில்லை. அம்பேத்கர் வாழ்க்கையை தமிழ் சமூகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் பையனை வச்சு முதலமைச்சர் இயக்கிய படம். நடிகர் கார்த்திக் நடிச்சிருந்தார். அப்புறம் விஜயகாந்துக்கு ஓட்டு கேட்டார். நீங்களே விஜயகாந்த் எந்த சின்னத்தில் நின்னார் தெரியுமா? உதயசூரியன் சின்னம். கதிரவனுக்கு வாக்களியுங்கள். ஸ்டாலின் வந்து கதிரவனுக்கு வாக்களிங்க கேட்பான். எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அறகுறையாக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்களேன்னு தான் சொல்கிறீங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒப்பிட்டு நீங்களே பகுத்தறிவோடு எது சரிங்கிறது முடிவு பண்ணிக்கும். நன்றி. நன்றி ஜீவசகாப்தன். தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு நந்தகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழரசன் ஆரம்பத்திலே வந்து 2 முக்கியமான அரசியல் புள்ளிகளை வந்து தொட்டார் அறிமுக பேச்சிலேயே. ஒன்று வந்து நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், 2வது வந்து இப்போ சண்டையே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் அப்படின்னு. இன்னைக்கு இலங்கை நம்மளுடைய தமிழர்கள் தொப்புக்கொடி உறவுகள் லட்சக்கணக்கான பேர் இலங்கையில் கொண்டு குவிக்கும் போது ஏன் சார் நீங்கள் அமைச்சரவையில் 7 மந்திரிமார்களை வச்சிருந்தீங்கல்ல? அப்போ ஏன் அன்னைக்கு உங்களுக்கு தமிழகத்துக்கூடையும் டெல்லி கூடையும் சண்டை போடணும்னு தெரியலையா உங்களுக்கு? கச்சத்தீவை நம்ம இங்கிருந்து கொடுத்தோம். அதே சமயத்தில் வெஸ்ட் பெங்காலில் டின்பிகான்னு நீங்கள் யார் வேணா போய் கூகுள் பண்ணி பாருங்க. டின்பிகா, TINBHIGHA, டின்பிகாங்கிற ஒரு இடம் பங்களாதேஷ்ல உடன்படிக்கை எடுக்கிறதுக்காக நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மாதிரி பங்களாதேஷ்க்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நிலம், ஒரு காரிடார், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அந்த இடத்த கொடுக்கணும்னு சொல்லும்போது அன்னைக்கு அந்த மாநிலத்தை ஆங்கிட்டு இருந்தது காங்கிரஸ், மத்தியிலையும் இருந்தது காங்கிரஸ். ஆனா அந்த மாநில ஆட்சியாளர்கள் மாநிலத்தினுடைய நலன் முக்கியம் சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடி அது மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 1995 வரைக்கும் அந்த நிலத்தை இழுத்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது கான்ட்ராக்ட்ல இருக்கு.
இது மாநில உரிமையா இல்ல கச்சத்தீவை கேட்டாங்க கொடுத்து இதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா பேசினாங்க சட்டசபையில. திரு நந்தகுமார், கச்சத்தீவா பேசுறதுக்கு என்ன அருகதை திரு இருக்குதா? நந்தகுமார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுத்ததை எதிர்த்து சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றினார் அந்த காலகட்டத்துல. அதுவும் உங்க நினைவுக்காக கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கவுண்டமணி தான் ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க, 6 மணிக்கு மேல நீ விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்னு. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தீர்மானம் போட்டா என்ன போடாட்டி என்ன? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் செஞ்ச போராட்டத்தை தமிழகம் செஞ்சிருக்கணும் இல்லையா? அதுதான மாநிலத்தினுடைய உரிமை. அப்ப உங்களுக்கு டெல்லி கூட சண்டை போடணும்னு தெரியலையா? இப்ப வந்து ராஜா சொன்னாரு இங்க டி கே சிவகுமார் வந்திருக்காரு போதாதான். அந்த டி கே சிவகுமார் அவர்கள் இன்னைக்கு மேகதாது அணை கட்டிய தீர்வன் ஒத்த காலில் நிக்கிறார். அதுக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லி இருக்கிறோமா? அவரை கூட்டு வந்து இங்க பிரச்சாரத்துக்கு கூட போயிட்டு இருக்கமே. இது வந்து சண்டை போட வேண்டிய விஷயம் இல்லையா? நீட் இன்னைக்கு எதிர்க்கிறீங்க. நீட் எப்ப டேபிள் செய்யப்பட்டது? நாமக்கல்ல இருக்கக்கூடிய காந்தி செல்வன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கும்போது நீங்க நீட்டை கொண்டு வரீங்க. நீட்டை கொண்டு வந்துட்டு நீங்களே நீட்டை எதிர்க்கிறீங்க. பரவாயில்ல, நீட்டை பேன் பண்றாங்க, 160வது வாக்குறுதி சூப்பர் அப்படின்னா பக்கத்தை திருப்பிட்டு வந்தா 332வது வாக்குறுதி. நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசாங்க உதவி பெறக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2.5% நாங்க உயர்த்தி கொடுப்போம். அதை கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வருஷத்துக்கு 250 ஏழை மாணவன் போயிருப்பான். அப்போ இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா? அடுத்தது அதுல வந்து நீங்க டெல்லி கூட சண்டை போடலையா? கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகுது, அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வரீங்க, அதுக்கு நீங்க சண்டை போட வேண்டாமா? அடுத்தது தமிழும் கன்னடத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. இவரு பேசினாரே, நம்ம கமல் அவர்கள் பேசும்போது சித்தராமையா கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரா குரல் கொடுத்தாரு. நம்மளுடைய முதலமைச்சர் ஏதாவது குரல் கொடுத்தாரா தமிழ் மொழி காக்கிறதுக்காக? இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைங்கிறதுக்கு உண்டான தரவுகளை நான் அடுக்கிருக்கேன். அடுத்தது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்ன சார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ரெகுலரான டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி போடுறீங்க. அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப பாருங்க, மீஞ்சூர்ல நேத்து முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியில 2வது படிக்கக்கூடிய மாணவிய, செமஸ்டருக்கு படிச்சிருக்க மாணவிய கஞ்சா போதையில் இருக்கிற 3 பேர் பூந்து வெட்டுறான் சார். அப்ப இன்னைக்கு கஞ்சா எங்க கிடைக்குது? நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு பெறணும்னு கடலை மிட்டாய், கம்மர் கட்டு, தேன் மிட்டாய், இளந்த வடையெல்லாம் நீங்க இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா எங்கேயுமே வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு கஞ்சா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அப்ப இந்த ஆட்சியை வந்து நம்ம கஞ்சாவது வந்து நம்ம இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. போக்சோ குழந்தைங்க மேல சார், இன்னைக்கு 2.5 வயசு குழந்தைக்கு வித்தியாசம் தெரியல சார், 80 வயசு பாட்டிக்கு வித்தியாசம் தெரியல சார். கூட்டு பாலியல் வன்கொடுமை கலாச்சாரம் உருவாக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு காரணம் என்ன? கஞ்சா. அப்ப இதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கனிம வள கொள்ளை அவுட் ஆஃப் கண்ட்ரோல். போக்சோ வழக்குகள் 7000 வழக்குகளை போட்டு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு நாங்க கொடுத்திருக்கிறோம் சமூக நலத்துறை அமைச்சர் சொல்றாங்க. இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சிந்தெட்டிக் ட்ரக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டாஸ்மாக் சேல்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கரப்ஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் திருமணம். நம்ம இவ்வளவு தூரம் வந்து திராவிட மாடல்ல வந்து இவ்வளவு தூரம் சாதிச்சோன்றாங்க இல்லையா? 2024க்கும் 23க்கும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் யூபிஓ பீகார பத்தியே பேசல. தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்களுடைய சதவீதம் 56% உயர்ந்திருக்கு சார். இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இப்ப விஜயும் விஜய் கட்சியை சார்ந்தவங்களை பூரா எத்தனையோ விமர்சனம் பண்ணீங்கல்ல. இந்த இளைஞர்கள் இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன நேத்து பிறந்து வந்தாங்களா இங்க மாநிலத்துக்குள்ளார? இல்ல வெளி மாநிலத்துக்குள்ளார உள்ளார வந்தாங்களா? அப்ப அந்த இளைஞர்களை வந்து நீங்க சரியான அரசியல் வழிகாட்டி இருந்தா ஏன் சார் அவங்க இந்த நிலைமைக்கு இருக்கா? அப்ப இது யார் குற்றவாளிங்க? இதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு வருஷத்துக்கு வட்டி 79,000 கோடி கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரெவென்யூ டெபிசிட் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப கடனை வாங்கி நீங்க கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு நீங்க வந்து வருமானத்துக்கு மேல வந்து செலவு பண்ணிக்கிட்டு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதா? அப்ப டெப்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சரி, அப்படிதான் கடன் வாங்கி மக்களை காப்பாத்துறீங்க. வரியை உயர்த்தாம இருந்திருக்கலாம்ல? வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு, பஸ் சார்ஜ், குப்பைக்கு வரி, எல்லா வரியும் ஏத்திட்டு கடனையும் வாங்கும் போது தமிழக மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? அப்ப இது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. அப்ப நாங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டைங்கிறது என்னன்னா, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது இதையெல்லாம் பேசி பேசி கொண்டாந்து அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கணும். அதை மறைச்சிட்டு இப்ப அதுக்கு ஒரு ஸ்லோகன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லும் போது இந்தியாவில் 210 சப்ஜெக்ட் இருக்கு சார். அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல 97 சப்ஜெக்ட் மாநில மத்திய பட்டியலில் இருக்கு. மாநில பட்டியல் கண்ட்ரோல்ல 66 சப்ஜெக்ட் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல்ல 47 சப்ஜெக்ட். அப்ப 210 சப்ஜெக்ட்ல 144 சப்ஜெக்ட் 70% மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. பாரதிய ஜனதா ஆளுதா இல்ல காங்கிரஸ் ஆளுதாங்கிறது இங்க கேள்வி இல்ல. தமிழகத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய 30%. அப்போ இதெல்லாம் நீங்க வந்து ஏன் வந்து இத்தனை நாளா நீங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு ஏன் நீங்க சண்டை போடல? இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாடும் டெல்லியும் தெரியுதா?
ஏன் இத்தனை நாளா தெரியல? எத்தனை வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க? 17-18 வருஷம் நீங்க மத்திய அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்தீங்களா இல்லையா? அப்ப ஐயா போன பட்ஜெட்ல கூட 3 கமிட்டியை சொல்றாரு. ராஜமன்னார் கமிட்டி, பூஞ்சி கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி. இது வந்து மத்திய மாநில உறவுகளுக்கும் மாநில உரிமைகளையும் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. ஆனா இதையெல்லாம் நிறைவேற்றாம போச்சுன்னு போன பட்ஜெட்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுறாரு. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த 3 கமிட்டியினுடைய லிஸ்ட் எல்லாம் போன வாரம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சா சார்? எந்த வருஷம் வந்துச்சு? இந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க 16-17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க. அப்பெல்லாம் ஏன் சார் நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு கூட சண்டை போடல? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு நீங்க பதவி வேணும். நான் அதனால தான் கேட்டேன். அப்போ நீங்க இன்னைக்கு இலங்கை தமிழர் தொப்புள் கொடி உறவுகள் இன்னைக்கு எந்த குடும்பமாவது தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அதை நினைச்சு கண்ணீர் விடாத நாள் இருக்கா? அப்ப நீங்க ராஜினாமா பண்ணிட்டு எங்களுக்கு தமிழர் நலன் தான் முக்கியம், தமிழர் நலன் தான் முக்கியம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா இன்னைக்கு தமிழ்நாடு பூரா உங்க பின்னாடி நின்று இருக்கும் சார். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நாங்க தமிழ்நாடுக்கு டெல்லிக்கு சண்டை, தமிழ்நாடுக்கு டெல்லிக்கு சண்டை. இது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டாந்து முதல்வரா நிறுத்துறதுக்காக அவர் மேல நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவருடைய பராக்கிரமங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதனால வந்து அந்த இடத்துக்கு இன்றைய தேதியில எப்படி வந்து நம்ம இன்னைக்கு விஜய் அவர்களை சொல்றோமோ அதே மாதிரி இன்றைக்கு தேதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதல்வருக்கு உண்டான ஒரு தகுதியை வந்து இன்னும் அவர் வளர்த்துக்க வேண்டியது பல தூரங்கள் கடந்து போக வேண்டியது இருக்கு. அப்போ அதை மட்டுமே ஒரு முழு முதற்கோளா அதைத்தான் இன்னைக்கு ஒரு எய்மா பிறவி பயனா நினைச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறது கட்டாயமா இது பொதுமக்களுக்கு பெருத்த ஏமாற்றம். இது வந்து கட்டாயம் நம்ம மாறி ஆட்கள் மக்கள் கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உதயநிதி அவர்களுடைய தகுதியை வளர்த்தி அவர் முதலமைச்சர் அவர்களை எந்த மாற்று கருத்தும் இல்லை, நம்மளே போடலாம் ஓட்டு. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றி திரு நந்தகுமார். தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு கார்த்திகை செல்வன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். கொஞ்ச நேரம் இடையில இது மக்கள் மன்றமா இல்லை ஏதோ பாட்டு மன்றமா இல்லை சினிமா மன்றமான்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நடிகர் கட்சின்னு சொன்னாங்க, அது அவங்க சிக்கல், அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம், நான் விட்டேன். அதில் நம்மளை இடையில இழுத்ததுனால அதுக்கு ஒரு பதிலுன்னு சொல்கிறேன். நடிகர் கட்சின்னு சொன்னாங்களே, சொன்னவங்க தரப்புல உதயநிதி நடிகர்னு சொன்னது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அதுதான் நடிகர் ரசிகத்தன்மையில் பேசுறது. ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அந்த ஆளுங்கட்சியில் முக்கிய துறைக்கு அமைச்சராக இருப்பவர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவர் இன்றைக்கு அமைச்சர், இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு முன்பு அவர் வகித்த பதவி என்னன்னு தெரியுமா? அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றம், அந்த மன்றத்தின் செயலாளர். இதுதான் மகேஷ் பொய்யாமொழியோடைய தலைவர். எவ்வளவு பெரிய திருத்தம்! தலைவருங்க, செயலாளர்னு எப்படி சொல்லுவீங்க? இதுதான் அரசியலாக எதிர்கொள்வதும் ரசிகத்தன்மையில் எதிர்கொள்வதுக்குமான வேறுபாடு. மற்றபடி அந்த கட்சியை பற்றி எனக்கு பேச வேண்டிய தேவையில்லை, அதனால கடந்து போகிறேன். அடுத்தது அதிமுக சார்பாக அண்ணன் முன்வைத்த சில கருத்துகள் என்னன்னா, அண்ணன் சீமான் கிட்ட அவருக்கு பிடித்தது வந்து சமரசம் இல்லாத தன்மை அப்படின்னு சொன்னார். நல்லா தானே சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அடுத்து சொல்றாரு கத்தியே சாவேன்னு சொல்றாரு. அப்படியே கத்தி செத்துறக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்றோம் அப்படின்னாரு. அண்ணன் கத்தியே சாவேன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த வரி என்ன சொன்னாருன்னு நீங்க மறந்துட்டீங்களா? மறைச்சிட்டீங்க. என்ன சொன்னாரு தெரியுமா? சமரசம் செய்ய மாட்டேன், கத்தியே செத்தாலும் பரவாயில்லை, என் கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. சமரசம் பிடிக்கணும், உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்கணுமே. வரியில சமரசம் செய்யாத தன்மை பிடிக்குதுங்கிறீங்க, அடுத்த வரியை மறைச்சிட்டு இந்த வரியை மட்டும் சொல்றீங்களே. அடுத்தது ஒரு கருத்தாக தான் முன் வச்சாங்க அண்ணன் நந்தகுமார் அவர்கள். 2024 எம்பி யாராவது வென்றிருந்தால் கூட அவர் யார் பக்கம் நின்றிருப்பார் என்று தெரியாது. அந்த சூழலிலும் நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடு வாக்குகளை பெற்றது அப்படின்னு சொன்னார். அண்ணன் யார் பக்கமும் நிற்க மாட்டோம். நாடாளுமன்றத்துக்கு போய் தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டிருப்போம். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தன்மை. அடுத்தது கிங் மேக்கராக இருந்தாங்க 2021. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். இந்த முறை கிங்காகும் முயற்சியில் தான் இருக்கிறோம். அதனால கிங்காகவும் வருவோம் அப்படிங்கிறத முன்வைத்துக்கிறோம். இல்ல விஜயால உங்களுக்கு பெரிய சேதாரம் இருக்குன்றாங்கல்ல, இருக்குமா இருக்காதா? அவங்கெல்லாம் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் எட்டிய உயரத்தை எட்டுவோம்னு சொன்னவர்கள் சொல்லி இருந்தால் அந்த கருத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து பதில் சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் பெற்ற வாக்க பெறமாட்டோம் தானே பேசினாங்க. 2021 அதுக்கு முன்னாடி 2019 நாங்கள் 3.8 விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தோம். அந்த வாக்கை சீமான் தக்க வைத்தாலே பெரிய செய்தி அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு வளர்ச்சி அங்கிருந்து. அடுத்தது 2021 நாங்கள் 6.8 விழுக்காடு வாக்கை வாங்கின பிறகு
இதற்கு மேலெல்லாம் மாற்று அப்படின்னு பேசினவங்க வாங்கினது கிடையாது, இவரும் வாங்க மாட்டார். அந்த 6.8 அவர் தக்க வைத்து கொள்ளவே ரொம்ப கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் 8.22 வாங்கினோம். நாங்களாம் மொழிப்போர் மரபில் வந்தவங்க அப்படின்னாங்க. மொழிப்போரை பயன்படுத்தி ஆட்சி கட்டிலுக்கு வந்தவர்கள், இதைத்தான் சரியாக சொல்லணும். நான் சொல்கிறதெல்லாம் விடுங்க, மொழிப்போருக்கு அவங்க திமுக உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு நான் அண்ணாவுடைய வார்த்தைகளே சொல்கிறேன். அண்ணா 1964-65 இந்த மொழி போராட்டம் பெரிய ஒரு இடத்துக்கு போயிருச்சு. அப்போ அவர் பேசின ஒரு பேச்சில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மாணவர்களை பார்த்து சொல்கிறார், விதைத்திருக்கிறீர்கள், விதைத்திருக்கிறீர்கள், விதைத்திருக்கிறோம்னு சொல்ல, விதைத்திருக்கிறீர்கள், நல்ல போராட்டம் நடத்தி இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள்னா என்னது? நீங்க செஞ்சிருக்கிறீங்க. யார? மாணவர்களை சொல்றாரு. அதே சொன்ன அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? இப்போது போய் படிக்கிற வழியை பாருங்கள்னு அவங்கள களைஞ்சு போக சொல்றாரு. இதை நான் சொல்லலைங்க, அண்மையில் மறைந்த திமுகவின் முன்னோடிகளில் ஒருவரான எல் கணேசன் அவர்கள் அவருடைய நூலில் சொல்லி இருக்கிறார். சொன்னது என்ன தெரியும்? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் லால் பகதூர் சாஸ்திரி, ஐ வுட் ஹவ் bombarded you, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர். இதுதான் அவர் சொன்னது. லால் பகதூர் சாஸ்திரியாக இருந்திருந்தால் உன்னை நான் சுட்டிருப்பேன், கெடுவாய்ப்பாக நீ என் தலைவனாக போய்விட்டாய், அதனால இதை பேசுறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். இதை நான் சொல்லலை. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச நாங்கள் ஒன்றும் ஸ்டாலின் அல்ல. இருக்கிறது அவர் புத்தகம் சொல்லவா? நான் இதையோட சொல்றேன், நாளோட சொல்றேன். அக்டோபர் அந்தி மழைங்கிற ஏடு அக்டோபர் 2011 வந்த இதழில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல் கணேசனாலேயே. மறுக்க சொல்லுங்க, நான் இதை எடுத்து போடுறேன். நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அவர் பேசும்போது அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார், அதற்கு நான் பதில் அளிக்கிறேன். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, இந்த மொழி போரை பத்திலாம் பேசினாங்கன்னா இன்னும் பெரியார் பேசின பேச்செல்லாம் நான் எடுத்து பேசவா ஒரு அரை மணி நேரம் ஆகும். 1964 முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக அப்ப தீக்குளித்து இறந்தவர் மாண்டவர் கீழப்பழுவூர் சின்னசாமி. அந்த சின்னசாமியை அவர் சாதியை சொல்லி கொச்சைப்படுத்தியவர் தான் இந்த ஈவேரா. சொல்லட்டுமா? அவரோட விடுதலை ஏட்டில் 1964 மார்ச் 10 அவர் என்ன சாதின்னு சொல்லி அவர் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார்னு எழுதினவர் தாங்க இந்த ஈவேரா. அவரை கொண்டு விடுதலை இதழ் தெரியுமா? அவர் நடத்தினது தோ இருக்கு, விடுங்க பாருங்க. இதுதான் திமுக காரங்களுக்கும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்குமான வேறுபாடு. ஈவேராவின் பேரன்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளைகளுக்குமான வேறுபாடு இதுதான். வாங்க. சரி, எங்கடா யாருமே பேசலையே, இது தேவையில்லாம போயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். இருங்க, இது பதில் சொல்றேன். ஏன் பதறீங்க? அவர் கேட்டுட்டாரு, நான் பதில் சொல்றேன். முதல்ல அண்ணன் சீமான் போனது சங்கர மடத்துக்கு அல்ல, இது ஒரு கடைந்தெடுத்த பொய். அண்ணன் சீமான் சென்னையில வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது சங்கர மடத்தின் சார்பாக நடத்தப்படும் ஒரு முருகன் கோயிலுக்கு சென்றார். இது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு தெரியுதா? சங்கர மடத்துக்கு போனாருன்னு பேசுறாங்களே, இதுதான் திராவிட பொய்யர்கள். இப்ப காட்டுறேன், இருங்க. ஏங்க பதறீங்க? இப்ப சங்கராச்சாரி தானே, சங்கராச்சாரியா அண்ணன் சீமான் சந்திக்கல, இது தெரிஞ்சிச்சுல. சங்கராச்சாரி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி சொன்ன கருத்தை இப்ப உங்களுக்கு காட்டுறேன், கேளுங்க. ஸ்டாலின் ஒரு பையன் இருக்கானே, என்ன அவன் 2-3 தடவை வந்து பார்த்தான்னு ஜெயேந்திரர் சங்கராச்சாரி அவர்கள் சொல்றார். தரவா? இல்லைன்னா சொல்லுங்க, தரேன். பொய்னா மறுக்க வேண்டியதானே? தோ இருக்க, எப்படி போய் மறுக்க சொல்லுங்க, இதை எடுத்து போடுறேன் நான். ஈவேராவை எதிர்த்து அண்ணா எதற்காக தனி இயக்கம் தொடங்கினார்? அப்ப அவர் சொன்ன கருத்து என்ன? ஒரு மடாதிபதிக்கு இருக்க வேண்டிய கவலை எதற்காக ஒரு பகுத்தறிவு தலைவருக்கு இருக்குன்னு கேட்டார். எதனால? மணியம்மையை தனது வாரிசாக அவர் நியமித்ததனால. வாரிசு அரசியலை நீங்க பேசலாம், உங்க அண்ணா தான்ப்பா எதிர்த்தாரு, தனியா கட்சி தொடங்கினாரு. இந்த கேவலங்கட்ட திராவிட ஆட்சிகள் ஒழிய வேண்டும், ஒரு தூய தமிழ் தேசிய ஆட்சி மலர வேண்டும். அதற்காக மக்கள் ஏப்ரல் 23 விவசாயி சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை அரியணை ஏற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி திரு கார்த்திகை செல்வன். தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு பாபு முருகவேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். விஜய் கட்சி கூட கிடையாது, மாமா சாகுல் அமீது விஜய் கட்சிக்கு ஆதரவா பேச வந்தாரு. அது என்ன மாமா சாகுல் அமீது?
நான் இஸ்லாமியர்களை மாமா என்று தான் அழைப்பது. என்னுடைய தந்தையார் சொல்லிக் கொடுத்தது. இஸ்லாமியர்களை நான் மாமா என்று தான் அழைப்பேன். வயது வித்தியாசம் அங்கு இல்லை. அவர் பேச வருகிற போது ஒரு சினிமா படத்தில் வரும், ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார், ஒரு மொட்டை, ஒரு மீசை, 4 ஸ்கூல் பசங்க, அந்த மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இவர் பேசி முடித்தார். பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை கூட பொறுமை இல்லாமல் கேட்க முடியாத அளவிற்கு தான் அவருடைய அரசியல் பக்குவம். அவங்க வெளியே போயிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக இப்போது சனாதனம் என்பது டெங்கு, மலேரியா, கொசு போன்றது என்று சொல்லி தேவையில்லாமல் வாங்கி கட்டினார். இந்தியா முழுவதும் வழக்கு, எல்லா மாநிலங்களின் மீதும் நம்முடைய துணை முதலமைச்சர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த மக்களை, இந்த மண்ணை தேர்தலுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு திராவிட கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கிறது, அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையும் இருக்கிறது, இறை நம்பிக்கையும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஓட்டுக்காக மட்டுமே, ஒரு பிரிவு மக்களை மட்டுமே கவர வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையான மக்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்குக்காக மட்டுமே கோயிலுக்கு செல்வது, திருநீர் அணிவது, குங்குமிட்டுக் கொள்வது, இது போன்ற செயல்களை தேர்தலுக்காக மட்டுமே செய்து கொள்வதை மக்கள் இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு 5 நாள் ஸ்டாலின் வீட்டுக்கே கனிமொழி போல, உங்களுக்கு தெரியுமா? இந்த கூட்டணி, காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய தலைவராக இருந்த, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் தலைவராக இருந்த திருமதி கனிமொழி ஸ்டாலின் வீட்டுக்கு 5 நாள் போகவே கிடையாது. இதுபோல அண்ணன் தங்கிக்குள்ளாக, பெரிய அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளாக பல்வேறு பிரச்சனைகள் அங்கு இருக்கிற போது கூட பிறந்தவர்கள் யாருமே வரக்கூடாது, நான் மட்டும் வர வேண்டும், என்னுடைய மகன் மட்டும் தான் இந்த கட்சியும் ஆள வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது வாரிசின் அடிப்படையில் அல்ல. இது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை, எதேச்சைகார மனப்பான்மை. 2 போயிடுச்சு, 4 போயிடுச்சு, திமுக அதிமுக போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு கட்சி கட்டுக்கோப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல முறையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் முடியட்டும், மிகப்பெரிய தோல்வி திமுகவுக்கு காத்திருக்கிறது. அதுக்கப்புறம் அது எத்தனை பிரிவா போகுதுன்றதை மே 5க்கு பிறகு நீங்க பார்த்துக்கலாம். கிளீனா திமுக காங்கிரஸ் முடிச்சு விட்டுருவான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விவரம். ஏன்னா கூட்டணியில் இவ்வளோ பாடுபட்டு ஒன்றுமே இல்லை, 25 சீட்டு 28 வாங்கி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் எதுக்கு வேலை செய்யணும்? அதுவும் என்ன பண்ண தேவையில்லாத பேச்செல்லாம் நீங்கள் பேசுறீங்க. கிரிஷ் சோடங்கர் ஒரு பக்கம், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம், ஜோதிமணி ஒரு பக்கம், மாணிக் தாகூர் ஒரு பக்கம், செல்வ பெருந்தகை ஒரு பக்கம். எஸ்டது பேச்சாடா பேசுனீங்கன்னு சொல்லி தேர்தலை காமிச்சு விட்டுருவாங்க அவங்க. நீங்க பிஜேபியை முடிச்சு விட்டீங்க, 27 சீட்டை கொடுத்து, ஜெயிக்க முடியாத சீட்டை கொடுத்து. நல்ல கேள்வி கேட்டீங்க. மக்கள் எந்த பேச்சு பேசினாங்க? பாஜக அதிமுகவை முழுங்கிடுச்சு, அவங்க 70 சீட்டு எடுத்துக்கிட்டு தான் மிச்சத்தை கொடுப்பாங்க, 60 சீட்டு எடுத்துக்கிட்டு தான் மிச்சத்தை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஜீவசகாப்தம் சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய இயக்கம் இத்தனை மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்திற்கு கூட 27 தான், காங்கிரஸோட ஒரு சீட்டு கம்மியாக தான் கொடுத்திருக்கிறோம். அதுதான் கூட்டணியுடைய தர்மம், அதுதான் ஆளுமை திறமை. அதை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞரிடத்திலே மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்திலே வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு உங்கள் காட்டு தர்பாரின் மூலமாக காவல்துறை நீதிமன்றத்திற்குள் ஏவப்பட்டு நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வரையிலே தாக்கப்பட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் போது முதுகு தண்டவடத்திலே ஆபரேஷன் செய்து கொண்டு ராமச்சந்திரா மருத்துவமனையிலே குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த கருணாநிதி சக்கர நாக்காரில எதுக்குப்பா டெல்லிக்கு போனீங்க? இலங்கை போர் நிறுத்துறதுக்கா? அப்ப எதுக்கு நீங்க போனீங்க? உங்க பேரனுக்கு மத்திய அமைச்சர், உங்க பையனுக்கு மத்திய அமைச்சர் வாங்குறதுக்கான தவிர இந்த இலங்கை போரை நிறுத்துவதற்காக இல்லை. என் அன்பு உறவுகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் மேலே 2011 சிபிஐ ரெய்டு நடக்குது கலைஞர் டிவியில், மேலே முதல் மாடியில், கீழே காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை, குலாம் நபி ஆசாத்து கூட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்னைக்கு 28 சீட்டு கொடுக்கறதுக்கு முக்கிய முன்னறி 28 சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருக்கிறீங்களே, அன்னைக்கு 2011 63 சீட்டு எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கொடுத்தீங்க? இது போலத்தான் இரட்டை வேடம் சொல்லக்கூடியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை. இந்த காலையில் இன்னைக்கு நேற்று போட்ட முதலமைச்சருடைய காணொலியில் 50-60களில் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க பார்க்கணும். ரைட்டு பார்ப்போம் தான். 50-60 அண்ணாதுரை தலைவர் நீங்க இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல்லாலாம் யாரும் இல்லை. இங்க எல்லாருக்கும் இங்கேருந்து ஓடி போனவங்களாம், இங்கேருந்து அதிமுக ஓடி போனவங்களாம் தாவேக்கால சீட்டு கொடுத்துருக்காங்க. என் அன்பிருக்கிறவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு தம்பிமார்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாசறையில் பயின்று பட்டம் பெற்று மிகச்சிறந்த மாணவர்கள் தான் 8 பேர் உங்க ஆட்சியில அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 19 பேர் அதிமுக வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்ப திமுக ஆளே இல்லையா? அறிவானவன் இல்லை, திறமையானவன் இல்லை, சத்தானவன் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதனால இந்த மாதிரி எந்த குறை சொல்றதுக்கும் எந்த விதமான தார்மீகமும் திமுக கிடையவே கிடையாது. எந்த விதமான குறை சொல்வதற்கும் அவர்களுக்கு அருகதை கிடையாது. 19 பேர் அதிமுக இருந்து போனவங்களுக்கு தான் இன்னைக்கு அங்க சீட்டு. இது போல மேலாள் நாடாளுமன்ற மத்திய அமைச்சர்
இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதாக ஒரு குரல் ஒளிப்பதிவு சமூக வலைத்தளங்களிலே பெருவாரியாக பரவி கொண்டிருக்கிறது. அதிலே திரு கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுச் சிறையிலே திரு ஸ்டாலினால் வைக்கப்பட்டிருந்தார் என்று அவர் சொன்னதாக ஒரு கருத்து. இதை தான் அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அவர் சொல்லவே இல்லை. உடனே எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம். தம்பி, நீங்க கொதிக்கணும், நீங்க கோவப்படணும்னா ராசா மேல தான் கோவப்படணும். அண்ணன் எடப்பாடியார் மேல கோவப்படுறதுல எந்த விதமான தார்மீகமும் கிடையாது. நான் இன்னும் ஒருபடி மேலே சென்று எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார், அந்த குரல் பதிவு உண்மையா பொய்யா, அதை யார் சொன்னது இல்லது என்பதை இரண்டாவது விதமாக அதன் மீது உரிய விசாரணை நடத்தப்படும். காரணம் என்று சொன்னால் எனக்கும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு முதலமைச்சரை பற்றி ஒரு தவறான கருத்து சமூக வலைத்தளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. அது யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு எனக்கும் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் மீது. அப்ப இதை உண்மையை கொண்டு வரணுமா வேணாமா? இப்ப இது சொன்னது ரைட்டா இல்லையா, அது போல சம்பவம் நடந்துச்சா இல்லையாங்கிறத கொண்டு வரணுமா இல்லையா, அதற்கு உண்டான கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா, அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார். அதன் மீது உரிய விசாரணை நடத்தி அதற்குண்டான நபர்கள் நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதை தாண்டி இன்றைக்கு கஞ்சா மிக பெரிய அளவிலே புழக்கத்தோடு இருந்து கொண்டிருக்குது. இப்பயாவது நீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கலாம்ல, பேசுறீங்களா போற இடத்துல வந்துருச்சு ரைட்டு, கஞ்சா வெளி மாநிலங்களிலிருந்து வந்துருச்சுன்னு சொல்றீங்க, அதையும் நாங்க நம்புறோம். வெளி மாநிலங்களிலிருந்து வருது. இந்த இனிமேல் வரக்கூடிய ஆட்சியில் நாங்க ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிச்சா நாங்க வந்தா நாங்க 3 மாசத்துல நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு முதலமைச்சராக சொல்ல முடியுதா? நடந்து வெளி மாநிலங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்லை. ஆனால் இந்த மக்களின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த இளைஞர்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பற்றும் வைத்திருக்கிற அண்ணன் எடப்பாடியார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதங்களில் இந்த கஞ்சா புழக்கத்தை என் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அதை கண்காணித்து முற்றிலுமாக ஒழிப்பேன் என்று பிரமாதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதனால் என் அன்பிற்குரியவர்களே, டோக்கனை தூக்கி குப்பையில் போடுங்கள், உங்கள் வாக்கை இரட்டை இலைக்கு போடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு முருகவேல். தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாமேன்னு சொல்றாரு. திராவிட மாடல் ஏற்கனவே 5 வருஷம் ஸ்கீமை சொல்லி திராவிட மாடல் 2.0 சொல்லிட்டு அடுத்த வருஷனை கிளியரா கொடுத்து வச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு வந்து டிவி பாருங்க, இல்லை புத்தகங்கள் படிங்க, படித்து அறிவை வளர்த்துங்க, அதெல்லாம் அப்போ தான் தெரியும். நீங்கள் வெறும் சீமான் அண்ணன் பேசுகிறதே கேட்டிங்கன்னா அவர் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா, உலக வரலாறே அவருக்கு தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவர்கள் எல்லாம் யாருக்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டாங்கன்னா சீமான் கிட்ட கற்றுக்கிட்டவங்க. உலக தத்துவ ஞானிகள், அவர்கள் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் இவர் சொல்லியிருப்பார், அவர் சொன்னதையும் சொல்லியிருப்பார். சொல்லாத விஷயமே அண்ணன் சீமானிடம் இருக்கவே இருக்காது. அதோடு நிறைவு செய்து விடுகிறேன். அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஒன்று. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பெரியார் சொன்னார், நிறைய அண்ணா சொன்னார். இது எப்படி நடுவில் இந்த கட் அண்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி ஒரு சின்ன பிட்டை மட்டும் எடுத்து அப்படி சொல்லிட்டு பின்னாடி சொன்னதை விட்டுருவாங்க, முன்னாடி சொன்னதை விட்டுருவாங்க. அதை மட்டும் எடுத்து சொல்லி இந்த கோயபல்ஸ் பரப்புரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வழக்கத்தை வச்சிருக்கிறது அவங்க தான். மீதி முழு கண்டென்ட்டை படிச்சிருக்கவே மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அண்ணன் சகோதரர் பதறினார். ஜீவசகாப்தன் அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க இப்படி இவ்வளோ ஒரு முரண்பாடான கருத்தை பதிவு பண்ணுறாங்க, பசங்க போராட்டத்தில் ஈடுபடும் போது அண்ணா தம்பிகளா படிக்க போங்கப்பா, பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி உயிரை இழக்காதீங்கன்னு சொன்னது தப்பா? நெறிமுறைப்படுத்தினது தப்பா? என்னங்க இது? அப்படி சொன்ன ஒரு கருத்தை எப்படி திரிச்சு பேசுறீங்க? இதெல்லாம் நியாயமா? மக்களுக்கு தெரியுங்க, இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியுங்க. 80 வயசு 60 வயசு உட்கார்ந்துருக்காங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியாது. நீங்க சின்ன பிள்ளை. இவங்கெல்லாம் அரசியலை எப்படி பார்த்து வளர்ந்தவங்க. ஏதாவது போய் உங்க சீமானை விட்டுவிட்டு ஒரு 70 வயசு 85 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட போய், அண்ணா அப்போ அண்ணா என்னென்ன சொன்னார், உங்கள் ஊரில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு போய் கேட்டு நல்ல ஒரு ஆசிரியரை வச்சு அரசியல் கற்றுக்குங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நடிகர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் தகுதியானவரா? அவர் சினிமா நடித்தது உண்மைதான் சார். அவருக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய ரசிகர் பட்டாளம் உருவானது, இதை யாரும் மறுக்க முடியாது. அவர்களை எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்தி அரசியல் மயப்படுத்தினது அந்த மன்றத்தினுடைய தலைவராக இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் சினிமா நடிக்கிறத நிறுத்துறதுக்கு முன்னாடி அந்த ரசிகர் நிர்வாகிகளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? நீங்க இவங்களை பார்த்துட்டு எங்களோட ஒப்பிட்டுறாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் அந்த ரசிகர் மன்றத்தோட மாநில பொருளாளர், நான் ஒரு நிர்வாகி, எனக்கு அரசியல் அறிவு இல்லையா? நாங்க பேசலையா? எப்படி நெறிமுறைப்படுத்தியிருக்காங்க?
எப்படி வளர்த்துருக்காங்க அவங்க பிள்ளைங்க. நாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இளைஞரணிக்கு நிர்வாகிகள் எந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய பின்புலம் சரிபார்க்கப்பட்டு மக்கள் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த மன்றத்தில் இருந்த ரசிகர் பெருமக்கள். எவன் பேர்லையும் கேஸ் கிடையாது, எவன் பேர்லையும் குற்ற பின்னணி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இவங்க சொன்னாங்களா கஞ்சா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, பொம்பளை கை இழுத்தம் பிடிச்ச அனௌன்ஸ் பண்ணாங்க, அது மாதிரி யாருமே நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வந்திருக்கா? அப்படிப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்களை தன்னோடு சேர்த்து கொண்டார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை விட ஒரு அரசியல் பண்பு ஒரு மனிதனுக்கு எப்படி சார் தனிப்பட்ட முறையில் வரும்? இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் ஒரு நிர்வாகிகள் இருந்தாங்க, மன்றங்கள் இருந்துச்சு. அத்தனை இன்னைக்கு எங்க போச்சு தெரியுமா? எல்லாம் கட்சிக்குள்ள நிர்வாகிகள் அன்னைக்கு இருக்காங்க, அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா இருக்காங்க. எங்க என்ன தகுதி என்ன தகுதின்னு கேட்கிறாருல, 1.25 லட்சம் நிர்வாகிய ஒரு மண்டல கூட்டத்தில் கூட்டுறோம் சார். 4 மண்டல கூட்டத்தில் 5 லட்சம் நிர்வாகியை கூட்டி காட்டியிருக்கான். என்ன தகுதியை பத்தி நீங்க அவரை பேசுறீங்க? அதிமுக கூட்டம் கூட்ட முடியுமா? ஒரு மாநாடு நடத்த யோகியதில் அதிமுகக்கு ஒரு இளைஞரணி ஒண்ணு கிடையாது. நீங்க மாநாடுன்னு சொல்லி கூட்டுற நீங்க கூட்டமெல்லாம் நாங்க பார்க்கல. நீங்க ஆரம்பத்தில் நந்தகுமார் அண்ணா சொன்னாங்க, அதாவது மாற்றத்துக்கு தேவையானவற்றை நாங்கள் விசிலில் பார்க்கிறோம்னாரு. ஏங்க அது கூட்டமா சார்? ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி ஒரு கூப்பிட்டு வச்சு எவன் என்ன நிர்வாகம்னே தெரியாது, வர்றான் அவன் அடிச்சுக்கிட்டு போறான். போற போக்கெல்லாம் அந்த குழந்தைகளை பார்த்து நாங்கள் வருத்தப்படுறோம். தம்பிகளா, எதிர்காலத்தில் நீங்கள்லாம் எங்களை நம்பி வர வேண்டிய காலம் இருக்கிறது. நீங்கள் மறுக்க முடியாது, எங்களுடைய பிள்ளைகள் தான். எங்களுடைய பிள்ளைகள் எங்களை எட்டி உதைக்குது என்பதற்காக நாங்கள் உங்களை ஒதுக்க விரும்பவில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் அரசியலை புரிந்து கொள்வீர்கள். அன்றைக்கு அரவணைப்பதற்கு, இந்த விசில் கூட்டத்தையும் அரவணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதான் சார் அரசியல் மயப்படுத்துறது. புரியாம பண்றாங்க, அவ்வளவுதான். அதை சரிப்படுத்துறோம், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்க போகுது? அப்ப இன்னும் அடுத்தபடியா நீங்க கேட்டீங்க, அப்படி ஒரு கூட்டத்தை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்குள்ள கொண்டு வந்து பெரிய இளைஞர் பட்டாளத்தை சேர்த்துனாரு. அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு 40க்கு 39 வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றிக்கு பெரும் பிரச்சாரமாக அமைந்தது அந்த செங்கல். அந்த பிரச்சாரத்துக்கு பரிசாதான் இளைஞரணி செயலாளருங்கிற பொறுப்பை எல்லா மாவட்ட கழக செயலாளர்களும் சேர்ந்து எங்க கட்சிக்குள்ள நாங்க முடிவெடுத்ததை நீங்க யார் சார் கேள்வி கேட்கறதுக்கு? என்ன கமெண்ட் பண்றீங்க? தகுதி அடிப்படையில் தான் அவர் அந்த பொறுப்புக்கு வந்தாரு, சும்மா ஒன்றும் வரல. அதிமுக வாரிசுக்கு நீங்க வேணா தகுதி இருந்தவங்க இருந்தாங்கன்னா வச்சு நடத்துங்க, உங்களை யார் வேணாங்கிறா? ஒரு இளைஞரணின்னு ஒன்று இருக்குதா? ஒரு நிர்வாக கூட்டம்னு ஒன்று இருக்குதா? ஒரு கரும்பு இல்லாதனால தானே இப்படி பாதி பேர் விஜய் கட்சி பக்கம் சுத்திக்கிட்டு திரியிறான், மீதி பாதி பேர் எங்களோட வந்துட்டான். அதெல்லாம் அதிமுக சரி பண்ணிக்கணும், திருத்திக்கணும். பாரதிய ஜனதாக்கு பிரச்சனை என்னன்னா, கலைஞருக்கு பிறகு இங்க பெரிய வேக்கம் இருக்கு, இங்க தலைவரே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. அதை நிரப்புனதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு அரண் பெரிய அளவில் உருவாச்சு. சரி, இவருக்கு அப்ப யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்க. அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும் அவதாரமா இன்னைக்கு நிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் ஜர்க்கு கொடுக்குது, ஆட்டம் காணுது. அதனால நீங்க திரும்ப அதை டார்கெட் பண்றீங்க. பேசுங்க சார், நீங்க பேசுனா தானே எங்க கருத்துக்களை நாங்க முன்வைக்க முடியும், நாங்க கருத்துக்களை பதிவிட முடியும். இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ரிசல்ட் மே 4 வரும்ல, அதுக்கப்புறம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கடைசி தேர்தல் இந்த தேர்தல் தான். அதை நீங்க மறுக்க முடியாது. நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்களேன். மகுடம் சூட்ட போவது திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 200 தொகுதிகளுக்கு மேல் எங்க தலைவர் 1 வருஷம் முன்னாடி நிர்ணயம் பண்ணாரு. அந்த வெற்றியை உறுதியாக பெற்று தருவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுடைய தலைவர் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஷாவும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது. அதே மன்னோன்னு சொல்லிடுறேன், அண்ணன் சீமான் அண்ணனோட நிலையம் தேர்தலுக்கு பிறகு தெரியும், மறுக்க வேண்டாம், பார்க்கத்தான் போகிறோம். விசில் வெடிக்கும்னாரு, வாயில வெடிச்சிருச்சுன்னா தலை வெடிச்சிரும்னே, கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து வெடிக்க வைங்கன்னு அப்படிங்கிற சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதி கட்டத்தில் தேர்தல் களம், வெற்றி மகுடம் யாருக்கு? இந்த தலைப்பில் ஒரு சிறப்பான மக்கள் அரங்க அமர்வை நாம் அலங்கரித்தோம். கருத்தாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை காரசாரமாகவும் மக்களுக்கு எளிய முறையில் புரியும் வகையிலும் விளக்கியிருப்பர் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. நடக்கக்கூடியது 4 முனை போட்டி. இந்த அரங்கில் இருந்து சித்தாந்த ரீதியிலான போர் எப்படி தமிழ்நாட்டுக்கும் வடவருக்கும் மத்தியில் இருக்கிறது, தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியினால் எப்படியான வளத்தை பெற்றிருக்கிறது, வாரிசு அரசியல் குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு பதில்கள் விளக்கங்கள் எல்லாம் வந்ததையும் நாம் பார்த்தோம்.
வாரிசு அரசியல் என்று சொல்லி உண்மையாக உழைத்த திமுகவினர் எப்படி புறக்கணிக்கப்படுகின்றனர், இந்த ஆட்சியில் இப்படியான அவலங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்லி மடைமாற்றக்கூடிய விஷயங்கள் நடந்தேறி வருகின்றன என்ற குரலும் அதிமுக தரப்பில் இருந்து இங்கு எதிரொலித்ததை பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி வாக்குறுதிகள் அளிப்பதை கடந்து திராவிடம் எப்படியான ஒரு சூழ்ச்சியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் நாம் தமிழர் தரப்பில் இருந்து வந்த கருத்துக்களையும் பார்த்தோம். மக்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டனர், விசில் சின்னத்திற்கே வெற்றி என்று கொண்டாட்ட மனநிலையோடு கருத்துக்கள் இன்று பகிரப்பட்டதையும் நாம் பார்த்தோம். இப்படியான கருத்துக்கள் நிச்சயம் மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கும். தமிழ்நாடு வளர்ந்த ஒரு மாநிலம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இருப்பினும் தமிழ்நாடு மேலும் தனித்துவமாக தன்னிறைவு பெற்ற மாநிலமாக உருவாக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதைத்தான் வான்புகழ் வள்ளுவர் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு என்ற குரலின் மூலமாக உணர்த்தி இருப்பார். அந்த குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையில் எந்த தலைவர் செயல்படுகிறார் என்ற ஒரு எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை தமிழக மக்கள் நிச்சயம் பெற்றிருப்பர். இங்கிருக்கக்கூடிய பார்வையாளர்களை கடந்து தொலைக்காட்சி வலையொலி வாயிலாக பார்க்கும் லட்சக்கணக்கான தமிழர்கள் இந்த வெற்றி மகுடம் யாருக்கு என்ற கேள்விக்கான விடையை இன்னும் சில நாட்களில் தங்களுடைய வாக்குகளின் மூலமாக விடையை அளிக்க இருப்பர் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் அந்த ஒரு சிறப்பான நம்பிக்கையோடு இந்த மக்களரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்கள், பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா.